நம்ம யாவரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேலையை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த உலகத்திலே ஆவிக்குரிய குருடர்களாக இருந்த எங்களுடைய கண்களை திறந்து ஆண்டவரே, நீர் கட்டக்கூடிய உன்னதமான தேவனுடைய சபையிலே வைத்திருக்கக்கூடிய உம்முடைய பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் சபையாய் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஜீவனும் ஆவி உடையவதாக இருக்கிறதே நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே எங்களுக்கு ஆண்டவரே புதிய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, இருளான இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற சத்தியத்தை வாரந்தோறும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் போதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட நன்றியோடு உம்முடைய சத்தியத்தை கேட்பதற்கு கூடி வந்திருக்கிற எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் விரும்புகிற பிரகாரமாய் எங்கள் எல்லோரையும் கட்டி எழுப்பியறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் என்று சொல்வது அவருடைய சமூகம் நித்திய பேரின்பம். அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. ஆகவே when we come to his presence, அவர் சமூகத்து வரும்பொழுது என்ன இருக்கிறது நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 100 serve the Lord with the gladness and come before his presence. நீங்கள் கர்த்தரை எப்படி ஆராதிங்கள், மகிழ்ச்சியோடு ஆராதித்து அவருடைய சமூகத்திற்கு வாருங்கள். ஸோ when the Lord is with the fullness of joy, அந்த அவருடைய நித்திய பேரின்பத்தை உடையவராய் அவர் வீட்டிருக்கும் பொழுது, which one come with gloominess, ஒரு gloominess அல்லது ஒரு சோகம், அது வருத்தம் என்று வந்துவிடக்கூடாது. அல்லது ஆண்டவர் அப்படி வந்திருந்தாலும் உங்களுடைய கவலையெல்லாம் என்ன செய்யுங்கள், அவர் மீது வைத்து விடுங்களே என்று விசுவாசத்தோடு அவர் எங்களை விசாரிப்பார். ஆகவே we will come to his presence. அவருடைய சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது அவருடைய மகத்துவத்தை நாம் உணர்கிறோம். God is great. தேவன் பெரியவராக இருக்கிறார். He rules the earth. இந்த பூமியை ஆளுகை செய்கிறார். பூச்சக்கரத்தை ஆளுகை செய்கிற கர்த்தர். அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை. என் தலையில் முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். such a loving God. அப்படி ஒரு அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கிறவர். He cares for my small hair. என்னுடைய சின்ன முடியை கூட எண்ணி வைத்திருக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் ஒரு காசுக்கு வாங்குகிற என்ற இடைக்கெல்லாம் குறிவிடவில்லை. ஒன்று கூட அனுமதி இல்லாமல் கீழே விழுவதில்லை. such a wonderful faith. அந்த அந்த அற்புதமான விசுவாசத்தை வைத்து தான் we come before his presence. அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வருகிறோம். நீங்கள் யாருடைய சமூகத்துக்கு முன்பாக வருகிறீர்கள்? the presence of the Almighty God. சர்வவல்ல தேவன், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். ஆகவே we are so happy. he is sitting in his happiness. அவர் தன்னுடைய மகிழ்ச்சியிலே வைத்திருக்கிறார். மகிழ்ந்து அவருடைய நித்திய பேரின்பத்தில் இருக்கிறார். we also should be happy. ஆகவே அவருடைய சமூகத்து வருகிற நாம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? நாம அல்ல. we exalt God. தேவனை உயர்த்தி, you are such a wonderful God and we are your people. நம்முடைய சொந்த ஜனங்கள். நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் எங்களை பாதுகாக்கிற வல்ல கர்த்தரை நாங்கள் சொந்தமாக கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆகவே எல்லோரையும் போல பாரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இருந்தாலும் we don't carry it. அதை தோளிலே தூக்கி வருவதில்லை. ஆளுகை செய்கிற அரசாங்கம் உடைய தோளில் இருக்கிறது. ஆகவே we come before his presence as you are joyful. கர்த்தர் தன்னுடைய நித்திய பேரின்பத்தில் இருக்கிறதே போலவே we also come with joy என்று வரும்பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய ஜனத்திலே மகிழுவார். and that is the worship. அந்த ஆராதனை என்று சொல்வது the joyful Lord, மகிழ்ச்சியுள்ள நித்திய பேரின்பமுள்ள ஆண்டவர். அண்டு வித் கிளாட்னஸ் ஆஃப் ஹார்ட், இருதயத்திலே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நான் அல்லது நீங்கள் வரும்பொழுது தான் தட்ஸ் அ ஃபெலோஷிப். தேர் அங்கே ஐக்கியம் உண்டாகிறது. அண்ட் தட் இஸ் த வர்ஷிப். கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியிலே அங்கே களங்கம் வருவதில்லை. அவர் ஆவியோடும் உண்மையோடும் என்று கூறும்போது இந்த உலகத்தினுடைய மாசு அங்கே அந்த ஆவிலே ஒட்டுவதில்லை. உலகத்தினுடைய கவலையை ஒட்டுவதில்லை, அவிசுவாசம் ஒட்டுவதில்லை, பயம் ஒட்டுவதில்லை. we became the worshipper of God. தேவனை ஆராதனை செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அதுபோன்ற ஒரு ஸ்பிரிட்டை நாம் we must develop நாம் நாளுக்கு நாள் வளர்த்து சபையென்று வருகிறது. அந்த கூடுதலே அப்படி ஒரு பேரின்பத்தை அடைகிறவர்களாய் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்கிற ஜனங்களாய் மிக இம்ப்ரூவ் நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும்.
நம்முடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுவது என்று பெரிதொன்று காரியமில்லை. அதில் ஒரு ட்ரம் அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் நாம் எண்ணுவதில்லை. வி வொர்ஷிப் தி லார்ட் ஆஸ் ஹீ இஸ் இன் த ஸ்பிரிட். அவர் ஆவியோடு இருக்கிறதை போலவே நாமும் அவரை ஆவியிலே ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 426வது பாடலை பாடுவோம். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலமீந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த நண்பினால் உன்னை நிறுத்த எந்த நண்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் ஜொலித்திட செய்திட்டேன். ஜெயகீதங்கள் பாட வைத்திட்டேன். ஜெயகீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அன்பை வந்திட்டேன். ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன். ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் நல்லோ நான். என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. ஜெயமான பாதை சென்றிட செய்தேன். செப்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெயமான பாதை சென்றிட செய்தேன். செப்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து. என்றென்றுமாக கிருபை காட்ட கொண்டேன் உன்னை
இம்மண்ணில் பிரித்து என்னரு மகனே காப்பேனே உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை கைவிடேன் உன் தந்தை நான் உன்னை கைவிடேன் கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. ஹல்லேலூயா. ஒரு பக்தன் பாடிய ஒரு பாடல், அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு தடுமாற்றம், அவனுடைய ஜீவியத்திலையும் ஊழியத்திலையும் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு சோகம், ஒரு துயரம், நெருக்கம் என்று வந்தபொழுது கலங்கி போனான். அது போன்ற நேரத்தில் அவன் கேட்ட துணி இதுதான், உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபை தானப்பா என்றவர் கேட்ட உடனே, இந்நாள் வரைக்கும் காத்தவர் இனியும் காப்பார் என்ற ஒரு பெரிய உற்சாகத்தை அவர் பெற்றுவிட்டார். இதுவரைக்கும் நானாகவா என்னை நான் கற்றுக்கொண்டேன், நானாகவா என்னை நான் பரிசுத்த ஜீவியத்தில் வளர்ந்தேன், நானாகவா இந்த ஊழியங்களை செய்தேன், நானாகவா காரியங்களை நடப்பித்தேன், நானாகவா எதையும் சாதித்தேன். இன்னும் ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கிருபை. அந்த கிருபை எப்படிப்பட்டது? இந்நாள் வரைக்கும் உன்னை காத்த கிருபை, தொடர்ந்து நான் காக்க மாட்டேனோ? அல்லேலூயா. கிருபை என்று சொல்வது ஒரு அதிசயமான ஒரு பகுதி. கிருபை பெற்றவன் பாக்கியவான். அவன் தன்னை தாழ்த்தி தேவனுடைய கிருபையை வைத்து அவன் அதில் வாழ்ந்து அதில் சுகித்து அதிலே அந்த கிருபையினாலே அவன் ஜெயம் பெற்று அவன் வாழ்கின்ற வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்று தெரியுமா? கிருபையின் மேல் கிருபை பெறுவான். இஃப் யூ நாட் டேஸ்ட் த கிரேஸ், தெய்வ கிருபை நீங்கள் வாழ்க்கையில் ருசி பார்க்காமலே திடீரென்று கிருபை 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 என்று நீங்கள் கூறிவிட்டால் கிருபை பலிக்காது, ஒரு நாளும் பலிக்காது. நீ ஆடி பாடி குதித்து கிருபை என்று பாடலை நீங்கள் பாடி துதித்தால் பலிப்பதில்லை. கிரேஸ் ஃபார் கிரேஸ், கிருபை பெற்று வாழ்ந்தவன் கண்டினியூவலி தொடர்ச்சியாய் கிருபை பெறுவான். கர்த்தருடைய கிருபை விருதாமை பெற்றவன், மனதிரும்பாத வாழ்கிறவன், அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சோதனைகள் மத்தியில் அவன் ஆத்திரம் அடைகிறான், கோபம் அடைகிறான், எரிச்சல் அடைகிறான், அவன் கவலை ஒழிகிறான், உலகத்தாரை போல போட்டி கொள்ளுகிறான், அவன் நிம்மதி இழக்கிறான், சமாதானத்தை திறந்து விடுகிறான். கிருபை வீணாக்கி போட்டு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தே கேனாட் கண்டினியூ தட் கிருபை. அந்த கிருபையிலே தொடர்ந்து வர இயலாது. அதனால தான் இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது, செம்மையாக எழுதியிருக்கிறது. அவர் மூலம் கிருபை வந்தது. தேட்ஸ் ஓகே. சும்மா கிருபை கிருபை என்று வாங்கி கொள்வதல்ல. கிருபையின் மேல் கிருபை பெற்றவர், கிருபை அனுபவித்து அடுத்த கிருபை, கிருபைக்கு புகழ்ச்சியாய் கிருபையிலே ஐஸ்வர்யம் கொண்டு வாழ்ந்து அதற்கு பேதான ஏன் கிருபை. கிருபையில் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும், கிருபையை நம்பி வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். அவருடைய கிருபையை, அவருடைய பலனை, அவருடைய உதவியை கேட்டு 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 ஏற்ற சமயத்தில் சகாயம் கரும் அந்த கிருபையை பெற்று வாழ்ந்திருந்தால் துயரம் அடைகின்ற ஒரு நேரம் வரும் பொழுது, கஷ்டம் என்று வருகின்ற நேரம் பொழுது, அடே என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற நேரத்தில், தயங்கி நிற்கிற தள்ளாடி நிற்கிற நேரத்தில், கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே அவர் பாடினால், அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் உள்ளம் ஆனந்தமாய் பொங்கிவிடும். ஹல்லேலூயா. இனியும் என்னை காப்பார். அது எவ்வளவு பாடுகளாக இருந்தால் என்ன, எவ்வளவு சோகங்கள் இருந்தால் என்ன, எவ்வளவு துயரம் இருந்தால் என்ன, பாடுகள் மத்தியிலே கோவான் நான் பிரசான் நான் போவேன் என்று அவன் பாடுவான். அது என்ன கிருபை என்று எழுதியிருக்கிறது? என்றென்றுமாக என் கிருபை காட்ட. கர்த்தர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கையின கிருபை மேல் கிருபை, என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இந்த மண்ணில் பிரித்து வைத்தேன். கிருபைக்கென்று பிரித்து வைத்தேன். அப்பா, மனுஷன் மண்ணை நம்பி வாழ்கிறான், பொண்ணை நம்பி வாழ்கிறான், பணத்தை நம்பி வாழ்கிறான், மனுஷருடைய சிநேகத்தை நம்பி வாழ்கிறான். நீயோ என்னை நம்பி வாழ்கிறாய் அல்லவோ, மண்ணிலிருந்து பிரிந்து வந்தவன். ஆகவே என்று சொல்லுவார், என்றென்றுமாக என் கிருபை காட்ட. இப்போ ரிப்பன் நாம் மனம் திரும்பி கிருபையை பற்றி வாழ்கின்ற ஜனமாய், கிருபையை பற்றி சார்ந்து வாழ்கிறவர்கள். இவருடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? கிருபை. இவருடைய ஆனந்தத்திற்கு காரணம் என்ன? கிருபை. இவருடைய செழிப்பிற்கு காரணம் என்ன? கிருபை. எப்போதும் சமாதானமாக இருக்கிற காரணம் என்ன? கிருபை. வாழ்நாளெல்லாம் இந்த கிருபையை என்றென்றுமாய் காட்ட ஆசைப்படுகிற கர்த்தர் கிருபை மேல் கிருபையை தர விரும்புகிறவர். அவரை மகிழச் செய்கிற ஜனங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள், காட்ஸ் பீப்புள். அவருடைய சபை மக்களும் அப்படித்தான் வாழ வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கும் உலகத்திற்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விடும்.
we are special people, God's own people. It should be different. வித்தியாசமாய் மண்ணிலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். அந்த 5வது அடியை அப்படி நாம் உணர்ந்து, எல்லோரும் உணர்ந்து மகிழ்வாய் சத்தத்தை உயர்த்தி, பாடல் கொஞ்சம் அரைகுறையை தெரிந்தாலும் சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி, ஏன் கரங்களை தட்டினால் நன்றாய் கரங்களை தட்டி, சும்மா இல்லை, நன்றாய் தட்டுங்கள், பாடி அப்படி மகிமையை கொண்டாடி, அவருடைய மகிமையை, அதாவது அவருடைய கிருபையை கொண்டாடி நாம் பாடக்கடுவோம். என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து, என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து, என்னரு மகனே காப்பேனே உன்னை நான், உன் தந்தை நான் உன்னை கைவிடேன், உன் தந்தை நான் உன்னை கைவிடேன். எல்லோரும் சேர்ந்து கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் நின்று ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்திரித்து ஆராதனை செய்யக்கடுவோம். எல்லோரும் எழுந்திருந்து சிறுவிளையில் அங்கும் இங்கும் போகாமல் நீங்கள் இருந்த இடத்துல இருக்க வேண்டும். இது சமூக இடைவெளி நேரம். நீங்கள் சேர்ந்து போவதோ அங்கே பாத்ரூமில் கூடுவதோ இருக்கக்கூடாது. சிறுபிள்ளைகள் எல்லோரும் பயபக்தியோடு, சிறுவர் வாலிபர் பெரியோர் அனைவரும் தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய சமூகத்தை உணர்ந்தவர்களே, அப்படி பிரவாகத்தை நாம் ருசிக்கிறவர்களே, ஆட்கொண்டிருக்கிற நம்ம இதை சபையிலே அவருடைய சமூகத்தினுடைய பேரின்பத்தை உணர்ந்தவர்களே, அவர் ஆராதிக்கக்கூடிய நாமும் அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு வந்து, அதே மகிழ்ச்சியோடு வந்து உலகத்தை யாதொன்றும் பாரமாய் வைத்து இல்லாமல் சகலத்தையும் தன் தொழிலேயே சுமக்கிற கர்த்தத்துவத்தை தொழில் சுமத்து வாணிகிற அவரிடத்திலே போட்டுவிட்டு அவரையே மனதாறு எண்ணி அவரை உள்ளத்திலே நிறைந்து வைத்து அந்த நித்திய பேரின்பத்திற்குள் பிரவேசித்தவர்களாய் அந்த இன்பத்தோடு, அந்த நித்திய பேரின்பத்தோடு மகிழ்ச்சியோடு நம்முடைய ஆனந்தமாய் ஆராதிக்க வந்த கர்த்தரை அந்த ஆனந்தம் ரெண்டும் சந்தித்து ஆவிலே ஒன்றித்து நம்ம அவரை போற்றி புகழ்ந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து அவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்து ஆராதிப்போமாக. ப்ரைஸ் யூ, ப்ரைஸ் யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். ஓ லார்ட். ப்ரைஸ் யூ ஜீசஸ். தேங்க்யூ இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். We bless you Lord Jesus. We bless you. Hallelujah Jesus. நன்றி நன்றி இயேசுவே. ஓ God. Oh Father Jesus. Thank you Jesus. Hey God Jesus. நன்றி நன்றி இயேசுவே. Oh Lord Jesus. Thank you Father for the goodness, oh Lord, the greatness, oh Father, the supporting, oh God. Oh Lord, you are everything to us, oh Father. The grace is sufficient for us, oh Jesus. நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Father. Thank you Jesus. Praise you Jesus. நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Father. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord our Jesus. நன்றி இயேசுவே. Father Jesus. Thank you. Thank you Jesus. Thank you Lord Jesus. Thank you Father. Father Lord Jesus. Thank you Father. Thank you. Praise you Lord Jesus. Thank you. Worship you, oh Father. Thank you. Oh Lord of God. Thou art on the throne, oh Lord. Thy presence with us, oh God. Thy grace with us, oh God. Thy help with us, oh God. You support us, oh Father. Till today, oh God, you have supported us. You continue that support, oh Lord. For grace after grace, oh Jesus. Thank you, Jesus. Thank you. Thank you. Praise you. Praise you. Praise you, Father. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Lord. Praise you. Praise you. Praise you. Praise you. Praise you. Praise you. Thank you, Jesus. Thank you. Thank you, Lord Jesus. Thank you. Thank you. சேவிப்போமே சேவிப்போமே கர்த்தரையே சேவிப்போமே 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 கர்த்தரையே
சேவிப்போமே. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போமே. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போமே. சேவிப்போமே, சேவிப்போமே, கர்த்தரையே சேவிப்போமே. சேவிப்போமே, சேவிப்போமே, கர்த்தரையே சேவிப்போமே. பரலோகபிதாவே, உம்மையை சேவிக்கும்படி அழைத்து இந்த உலகத்திலிருந்து, இந்த மண்ணிலிருந்து பிரிக்கப்பட்ட மக்களாய் உம்மை ஆராதிக்கிற மக்களாய் எங்களை தெரிந்து கொண்டீரே. எகிப்தை விட்டு ஆண்டவரே, உம்மை சேவிக்கும்படியாக உம்மை புறப்பட்டு வந்தோமே. உன் நாமத்தை தொழுது கொள்கின்ற மக்களை நீ நல்ல ஆயனாய், நல்ல மந்தையை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனாய், நல்ல தந்தையாய் தோளில் மேல் வைத்து எங்களை சுமந்து நடத்தி வருகின்ற கர்த்தாவே, உம்மை நாங்கள் மனதார சேவித்து உம்மை போற்றுகிறோம். நீ எங்களுடைய சேவகத்திற்கும் எங்களுடைய ஆராதனைக்கும் பார்த்து நீர் ஒருவரே என்று அறிந்திருக்கிறோம். மண்ணல்ல, பொன்னல்ல, பணம் அல்ல, மனுஷர் அல்ல. தேவரீர் உமையே தொழுது கொள்கின்ற மக்களாய், ஒருவரே தொழுது கொள்கிற மக்களாய், குந்தி குந்தி யாதொன்றுக்கும் நாங்கள் சென்று விடாதபடி உமையே ஆராதிக்கின்ற மக்களாய் எங்களை குடும்பமாய் சேவிக்கும்படி செய்திரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற குடும்பமாய் எங்களை இணைத்து கட்டி வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக ஸ்தோத்திரம். தங்களை சுத்திகரித்துக் கொள்கின்ற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜனத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை ஆண்டு கொண்டு நடத்துகின்ற சரீரமான சபைக்காய் ஸ்தோத்திரம். பாதாளத்தில் வாசல்கள் மேற்கொள்ளாத சபையை ஊன்ற கட்டி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாதாளம் பிசாசான ஒன்றும் எங்களை மேற்கொள்வதில்லையே கர்த்தாவே. பாவம் மேற்கொள்வதில்லை. வேறு எந்த சூழ்நிலையும் எந்த காரியம் எதுவும் மேற்கொள்ளாதபடி எங்களை ஆண்டு நடத்துகிற, எப்போதும் எங்களை ஜெயத்திலே நடத்துகிற கத்தாவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். முடிவறிந்தும் மரணவறிந்தும் காக்க வல்லவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வருகவறிந்தும் எங்களை காக்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையில் என்னை உயர்ந்திருப்பிறாங்க, அதிகமாக உயர்ந்திருப்பிறாங்க. வாசலை இன்னும் உயருங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். அனாதி கதவுகளை உயருங்கள். பெரியவராக எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் எங்களை ஆளுகை செய்வார். இன்னும் அதிகமான உயர்த்தி வைத்து ஆளுகை செய்யும் என்று சொல்லி உம்மை ஆராதித்து உம்மை சேவித்து உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். உம்மை தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே, தொழுது கொள்கிறோம். நாமத்தை எங்கள் மத்தியிலே மையப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம் தயவுசெய்து உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சோடு என்று கூறும் பொழுது அதை எப்படி அவர் பேதுரு சொல்லுவார்? அவர் தன்னுடைய பாடுபட்டு அவர் அடிச்சோடிலே வைத்து போனார். அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் தியானித்து பார்த்தால், வாட் இஸ் ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ், அவருடைய அடிச்சோடு என்னவென்று சொன்னால், ஹி சஃபர்ட், பாடுபட்டார். பாடுபட்டு அதை நமக்கு முன்மாதிரியாய் தன்னுடைய அடிச்சோடைய நமக்கு தந்தார். ஆகவே அவருடைய பாடல் என்று இருக்கிறது. நீங்கள் 2 தீமோத்தேயுவிலே நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால், அவருடைய பாடுகளிலே நாம் பங்காளிகளாக இருந்தால், அவரோடே நாம் பாடுபட்டால், சஃபர்ட் வித் ஹிம், அவர் போலவே நாம் பாடுபட்டால், அவரை போலவே ஆளுகையும் செய்வோம். அவரோடே நாம் ஆளுகை செய்வோம் என்று சொல்வது, அட்டி படைப்போம் என்று சொல்கின்ற இந்த அஞ்ஞானிகளை போல் வைத்திருக்கிற அதிகாரம் ஒன்றும் இல்லை. வில் ரூல் ஓவர் த ஃப்ளஷ், சகல மாம்சத்து மீதும் எனக்கு அதிகாரம் கொடுத்தீர் என்று ஆண்டவர் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். மாம்சத்தை ஆளுகை நாம் செய்வோம். வில் ரூல் ஓவர் த நம்முடைய சுயத்தை ஆளுகை செய்வோம். ரூல் ஓவர் த வேர்ல்டு, உலகத்தையும் ஆளுகை செய்வோம். யூ வில் ஓவர் கம் த வேர்ல்டு, உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் வி வில் ஹாவ் அவர் காட், நம்முடைய தேவனை நாம் சொந்தமாக வைத்துக்கொள்வோம். அவர் பிதாவுடைய வலது பாசத்திலே போய் அமர்ந்தார் என்று சொல்கின்ற இந்த மென்மையான அந்த பாக்கியமாகி வில் விதியும் அவரோடு நாம் பிழைத்தும் இருப்போம். அவரோடே நாம் சேர்ந்து நாம் வாழுவோம். ஹல்லேலூயா. அந்த இழந்து போன
அந்த ஆதாம் ஏவாளும் இழந்து போன the fellowship with God, the sweet fellowship with God, அந்த அற்புதமான அந்த குளிர்ச்சியான வேளையிலே அவரோடு உலாவுகின்ற ஒரு நேரமென்று ஒன்று உண்டே அல்லவா. இதெல்லாம் அதை இழந்து போனார்கள். அவர்கள் இழந்ததை நாம் அவரோடு மீண்டும் பெற்றுவிடுவோம், ஆளுகை செய்வோம். ஆகவே ரியல் கிறிஸ்டியன், ஒரு உத்தம கிறிஸ்தவன் யார் என்று சொன்னால், நீங்கள் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அவர் அங்கே அவர் சொல்லுவார், மனதின்பிற்கு வேண்டும், விசுவாசித்திருக்க வேண்டும், சித்தகிரிகளை விட்டு நீங்களாக முதலை மனதின்பிற்கு வேண்டும். உங்களுடைய மனதின்பதற்கு முன்பாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையெல்லாம் யூஸ்லெஸ், பிரயோஜனமற்ற செத்தகிரிகள், இந்த மண்ணுக்காக வாழ்ந்த வாழ்க்கை, உயிரில்லாத வாழ்க்கை, ஜீவனற்ற வாழ்க்கை என்று அறிந்திருந்திருக்க வேண்டும். மனுஷன் உலகம் முழுவதையும் அவன் அந்த நாட்களில் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்று அறிந்து, அவன் செத்தக்கிரியில் என்று அறிந்து திரும்பி வந்திருக்க வேண்டும். அதுபோன்ற மனிதன் தான் கர்த்தரை தன் இரட்சகராய் ஏற்றுக்கொள்வான். மனதில் அவனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை அருளுவார், பாவங்களை மன்னிப்பார், அவனுடைய சொந்த இரட்சகராய் மாறுவார். என்பவன் அவரை விசுவாசிக்கிறான், அவரை முற்றுமுடியை காத்து ரட்சிக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறான். தன்னுடைய முழு ஜீவியத்தையும் அவருக்கு ஆண்டவர் என்று பெயரை வைத்து அவரை ஆளுகை செய்ய முடியும் அவன் சொல்கிறான். நமக்கு இரட்சகராய் மாத்திரமில்லை, நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு யார் அவர்? நம்முடைய இரட்சகரும். அப்படி ஆண்டவராய் அவனை வைத்து விடுவான் என்பதை அந்த எபிரேயரில் நீங்கள் விசாலமாய் நீங்கள் வேதத்தை நீங்கள் வீட்டிலே படித்து பாருங்கள். என்பவன் அவன் என்ன செய்கிறான்? அவன் ஸ்நானங்களுக்கு அடுத்து அந்த உபதேசத்திற்குள் வருகிறான். தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கிறான். தன்னுடைய பழைய மனிதன் ஹீஸ் டெட், பழைய மனிதன் ஒளிந்தான். இந்த கையினால், இந்த கண்ணினால், வெளியே உள்ள ஓல்டு மேன், அந்த பழைய மனிதன் செய்து அந்த மனுஷன் ஒளிந்தான். ஹி வில் நாட் வில்ஃபுல்லி, அவன் விருப்பத்தோடு செய்த பாவங்களை எல்லாம் இனி அவன் செய்யான். அந்த பாவங்கள் அனைத்தும் இயேசு அதை அடக்கம் செய்து விடுகிறான். தண்ணீர் ஞானஸ்நானம் அடக்கம் செய்கிறான். அண்ட் ஹீஸ் ரிசன், அவன் எழுந்து வருகிறான். அவன் வரும்பொழுது புதிதான ஜீவனை வாழும்படி எழுந்து வருகிறான் என்று ரோமர் 6 சொல்லுவார். நியூ லைஃப், அந்த நியூ லைஃப் வாழுகுவதற்கு அது வரைக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார், அப்படி மரணத்தின் மூலமாய். அண்ட் தென் பின்பாக ஹிஸ் இந்த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, அதுவும் 2வது ஸ்நானங்கள் என்று சொல்கிற 2வது ஞான ஸ்நானம் என்று சொல்வது, நான் உன்னை ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்தேன், அதை ஒரு ஒளின்னு சொல்லுவேன், நான் உங்களை கொடுத்தேன், பட் எனக்கு பின்னால் ஒரு வருகிறார், தட் இஸ் இம்மீடியட் ஆஃப்டர் மீ, உடனடியாக அவர் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறார், பின்னாலவே இருக்கிறார். அவரிடத்தில் போங்கள், அவர் உங்களை ஆவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் செய்வார். அவர் என்ன செய்வார்? இந்த பழைய மனிதன் அடக்கம் செய்கிறது, மனம் திரும்பி இருக்கக்கூடிய ஒரு புது வாழ்க்கைக்கு நான் ஆரம்பித்து வைத்தேன். அவரோ புது வாழ்க்கையவே தருவார். அவர் உங்களுக்கு புது வாழ்க்கையே தருவார். அவர் உங்களை பரிசுத்த ஜீவியத்திற்குள் நடத்துவார். அல்லேலூயா. வெண்பு நீங்கள் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்ற சில அந்த அடிப்படை சத்தியங்களையும் அவர் சொல்லுவார். இப்படி வாழ வேண்டும், யூ மஸ்ட் பிளஸ் அதை, நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் தர வேண்டும். கையில் வைக்குதல் என்று சொன்னால், உலகத்தில் நாம் மனுஷனுடைய கரம் எப்பொழுதுமே ஆசீர்வாதம் உள்ள கரம் அல்ல. அது ஒன்றும் சாபத்தின் கரமாக இருக்கக்கூடும், அல்லது தீமை செய்கிற கரமாக இருக்கக்கூடும். தீமை செய்ய நாடுகிற அந்த கரத்தினால் நாம் ஒருவரையும் ஆசிரிக்க முடிவதில்லை. யூ கான்ட் ஈவன் பிளஸ் யுவர் ஒய்ஃப், மனைவி கூட ஆசிரிக்க முடியாதபடி, அண்ணனையும் தம்பியை கூட ஆசிரிக்க முடியாதபடி, பிள்ளைகளுக்கு கூட ஆசிரிக்க முடியாதபடி போகிறவர்கள் இருக்கிறார்கள். எஸ், ஐ டோன்ட் நோ உலகத்தினுடைய காரியங்கள் என்று இருக்கிறதை நான் பெரிதாக நான் எண்ணவில்லை. இந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், தன்னுடைய பிள்ளைகளை கூட ரட்சிப்புக்கு நடத்த தெரியாத பெற்றோர்கள் அவர்கள். நான் முதலில் சொன்னதை போல் இந்த பாடுபட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இணைந்து அறியாதவர்கள், அதற்கு முன்னாலேயே இவர்கள் ஃபெயிலியராகி மாறி தே கேன் பிளஸ், அதை கையில் வைக்குதல் என்று அவர்களை ஆஸ்வதிக்க முடியாதபடி. யாக்கோபு சொல்லுவார், பிள்ளைகளை கிட்ட வாருங்கள், ஐ வாண்ட் பிளஸ் யூ, உங்களை ஆஸ்வதிக்கிறேன் என்று கரங்களை வைத்து ஆஸ்வதிப்பார். அதுபோன்று தே கேன் நாட் பிளஸ், தன்னுடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.
திசை செய்ய ரசிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொள்வார்கள். பட் தே cannot bless others. தன்னுடைய அஞ்ஞானிக்கு ஒருவனுக்கு இயேசுவை சொல்லியிருக்க மாட்டார்கள். தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு கூட சொல்லியிருந்திருக்க மாட்டார்கள். பிள்ளைக்கு அந்த ரட்சிப்பின் வழியை காட்டியிருக்க மாட்டார்கள். இந்த யோவான் ஸ்நானகனை போல் கர்த்தருடைய அந்த ரட்சிப்பிற்கு வழியை ஆயத்தம் செய்தேன் என்று நல்ல ஆயத்தத்தை உருவாக்கி இருந்திருக்க மாட்டார்கள். அதன் இட் கோஸ் ஆன், பின்பாக அது போவதில்லை. நித்திய நியாயத்தீர்ப்பு ஒன்று உண்டு. நித்திய நியாயத்தீர்ப்பை குறித்தும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். இந்த பூமியிலே அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே கர்த்தர் நியாயந்தீர்ப்பார். மனுஷன் செய்த எல்லா காரியங்களை குறித்தும் வீண் வார்த்தைகளை குறித்தும் அவர் நான் நியாயந்தீர்க்கப்படும் என்ற உணர்வோடு லிவ் எ கேர்ஃபுல் லைஃப். அந்த நித்திய நியாயந்தீர்ப்பை அவர் விசுவாசிப்பார்கள். உயிர்த்தெழுதலை நம்பியிருப்பார்கள். மறு வாழ்க்கை ஒன்று உண்டு. இந்த பூமியிலே எல்லாம் கணக்கு முடிந்து விடவில்லை. பூமியிலே எல்லாம் இருப்பதை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவத்தை எத்தனை பேர் வாழ்ந்து தொலைத்து விடுகிறார்கள். அவருடைய நித்தியத்தின் மேல் உள்ள கண்ணை அகற்றி விடுகிறார்கள். இயேசுவை பேதுரை பார்த்து கடலில் நட என்று சொன்னார். இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையை தான் அப்படி சொல்கிறான். நடக்க வரும் பொழுது இயேசுவை நோக்கி பார்த்தான், நான் நடந்தான். பின்பவன் கடலை அவன் பார்க்கிறான், பயந்து விடுகிறான். பின்பவன் கடலிலே ஆழ்ந்து விடுகிறான். ஆகவே தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த இயேசுவை, தன் தரிசனத்தை, நித்தியத்துக்குரிய தன்னுடைய பிதாவை பார்க்கிற தரிசனத்தை விட்டு அவரை நோக்கி பார்த்து ஓடுங்கள் என்று சொல்லி விட்டுவிட்டு அவர்கள் நித்தியத்தை இழந்து இனி வரும் வாழ்க்கை என்று ஒன்று இருப்பதை அறியாதபடி மண்ணுக்காகவே இந்த பூமியிலே தங்களுக்குரிய யோசனைப்படியும் தங்களுடைய மன விருப்பத்தின்படியும் தாங்கள் இச்சித்ததின்படியும் மோகித்ததைப்படியும் வாழ்ந்து நித்தியத்துடைய தரிசனத்தை இழந்து அனித்தியத்தை போய் தழுவிக்கொள்கிறார்கள். மண்ணை தழுவிக்கொள்கிறார்கள். மண்ணையே பெரிதென்று தழுவிக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த நித்தியத்தை அறிந்த ஒரு மனுஷன், அந்த உயிர்த்தெழுதல் ஒன்றென்று அறிந்த மனுஷன், கோடி ரூபாய் நீங்கள் கொட்டி வைத்து இங்கே டைவர்ட் பண்ண உன்னுடைய பார்வையை பிரித்து இயேசுவை நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த கோடி ரூபாயை வைத்திருக்கிறேன் வா என்று கூப்பிட்டால் குப்பை என்று சொல்வான். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவரோடு ஒன்று உயிர்த்தெழுதல் வாழ்கின்ற வாழ்க்கை என்று பவுல் சொல்லுவார். அந்த வாழ்க்கைக்காக எல்லாவற்றின் நஷ்டம் என்றும் குப்பையுமாய் எண்ணினேன் என்று சொல்லுவான். தூ என்று துப்பி விடுவான். அவன் கோடி ரூபாயை கொடுத்தால் என்ன, இவன் கோடி ரூபாய் வைத்திருந்தாலும் அதை தூக்கி வைத்து விடுவான். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் தென், அதை நான் விசுவாசிப்பதில்லை. இந்த மண்ணை வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அவன் சொல்லுவான், என்னுடைய ஃபவுண்டேஷன், என்னுடைய அஸ்திவாரம் என்னவென்று தெரியுமா? நிரந்தரமான அஸ்திவாரம், பூமியிலே உள்ள மண்ணுக்குரிய அஸ்திவாரம் அல்ல. இந்த பூமியில் வாழ்க்கை நான் கூடாரம், ஆனால் பரத்துக்குரிய அஸ்திவாரம் ஆழமாய் நான் போட்டிருக்கிறேன். அது நித்தியம் என்று அவன் அறிவான். அப்படி ஒரு இந்த ஃபவுண்டேஷனை போட்டவனுக்குத்தான் பாடுகள் என்பது புரியும். இல்லை என்றால் அவனுக்கு புரியாது. ஐ டெல் யூ, இல்லை என்றால் அவனுக்கு புரியாது. சிலுவை என்றால் அவனுக்கு புரியாது. சிலுவை சத்தியம் என்று பேசிக்கொள்வான். புரியாது, அவனுக்கு புரியவே புரியாது. அது ஏனென்றால் அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் நல்ல அஸ்திவாரம் போட்ட பிறகுதான் பூரணத்தை நோக்கி கடந்து செல்லுங்கள். தேவனுக்கு சித்தமானால், தேவன் அனுமதித்தால் மாத்திரம்தான் அவர் பூரணத்தை நோக்கி கடந்து வர அனுமதிப்பார். அல்லேலூயா. இடுக்கமான வாசல் என்று ஒன்று உண்டு, நெருக்கமான வாசல் என்று உண்டு, நெருக்கமான வழி என்றும் உண்டு. வாசலிலேயே தள்ளாடி போனவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் சபையில் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை போல் எண்ணிக்கொண்டு வாசலுக்கே வந்ததில்லை. ஏனென்றால் வாசலை இடுக்கம். அவர்களால் மனதிரும்புதல் சரியாக இருப்பதில்லை. தான் வாழ்ந்த வாழ்க்கை செத்த கிரிகள் என்று காண முடிவதில்லை. அவர்கள் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதில்லை. முற்றுமுடியே காத்து ரட்சிக்க வல்லவர் என்று அவரை பற்றி அவர்கள் வாழ்வதில்லை. பழைய மனிதன் அடக்கம் செய்ததும் இல்லை. ஏதோ ஞானசானம் எடுத்துவிட்டு போய்விட்டார்கள். அபிஷேகத்தை பெறவில்லை. புதிதான வாழ்க்கையை வாழ்வதற்கென்று அவர்கள் ஆவிக்குரிய அபிஷேகத்தையும் வல்லமையும் அவர்கள் பெறவில்லை. பெற்றுக்கொண்டோம் என்று அந்நிய பாஷை பேசிக்கொண்டு போய்விட்டார்கள். நித்தியத்திற்கென்று வாழ்கின்ற வாழ்க்கையை வைத்து உயிர்த்தெழுதல் என்பதை விசுவாசித்து வாழவில்லை. அவர்கள் நித்தியத்திற்குரிய வாழ்க்கை வாழ மண்ணுக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் சமரசம் செய்து மண்ணுக்குரிய வாழ்க்கையிலே பேசிக்கொண்டு தெரிந்தார்கள். உத்தமத்தை, கிறிஸ்தவ வாழ்க்கையின் உத்தமத்தை சீரழித்தார்கள். கிறிஸ்துவின் நறுமணமுள்ள வாழ்க்கையை அவர்கள் அனித்தியத்திலே கொண்டு வந்து தூக்கி மண்ணிலே போட்டுவிட்டார்கள். அவர்கள் நித்திய நியாயத்தீர்ப்பு உண்டென்று கூட அறிவதில்லை.
அது யார் கண்டது? இருக்கிற காலங்கள் வரைக்கும் நம் வாழ்ந்துவிட்டு நான் கிறிஸ்தவன் என்ற பெயரை வைத்தே நாம் எதையாவது ஒன்றை செய்துவிட்டு என் ஊழியத்தை கூட செய்துவிட்டு போகலாமா என்று கூட எண்ணுவார்கள். கர்த்தர் ஒவ்வொன்றையும் நியாயத்தீர்ப்பு பண்ணுவார். அவன் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நியாயம் தீர்ப்பார், கள்ள தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நியாயம் தீர்ப்பார். அவனவன் தன் படி கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்க வேண்டுமே என்ற அந்த உணர்வை அவனை இழந்து விடுகிறான். அதுபோன்றவர்களை he will not allow them to suffer. அவரோடு பாடுவதற்கு அனுமதிப்பார் என்று எண்ணீரலாம். அவரோடு பாடுவதற்கு அனுமதிப்பாரா? நோ, he will not do that. ஏனென்றால் அது சொத்து, பெரிய ஒரு இன்ஹெரிட்டன்ஸ். என்ன சொத்து என்று அவர் அந்த 1 பேதுரு 2 சொல்வார். அவர் பாடுபட்டு பின்பற்றி வரும்படி மாதிரியை வைத்து போனார், சொத்தை வைத்து போனார். ஹல்லேலூயா. கிறிஸ்து காண்பித்த அந்த பாடுகள் என்று சொல்வது அஸ்திபாரம் போடாதவர்களுக்கு தெரிவதில்லை ஐயா, தெரிவதில்லை. தெரிந்ததை போல் அவர் இருந்திருப்பார்கள். கொஞ்ச நாள் தடுமாறும் பொழுதாவது உணர்ந்திருப்பார்களா? அதுவும் உணர்வதில்லை. இவ்வளோ வருடம் இருந்து விட்டோம், சமாளித்து கொண்டே போகலாம் என்று குந்தி போய்கொண்டே இருப்பார்கள். சொத்து, அவரோடு பாடுபடுது என்பது சொத்தையா? அவர்களுக்கு அதை வைத்து போனார். என்னப்பா உங்கள் அப்பா இறந்து விட்டாரா? எஸ். உனக்கு என்ன வைத்து போனார்? அது ஒரு பங்களா வைத்திருக்கிறார், ஒரு வீடு வைத்திருக்கிறார். இந்த யூஸ்லெஸ், இந்த மண்ணை சொத்து என்று சொல்வதை வைத்து போனார் என்று சொல்கிறார்களே, அவர் வைத்து போனது என்ன? மாதிரியை. அந்த பாடுகளிலே பாடுபட்டு மாதிரியை முன் வைத்து போனார். அந்த அடிச்சுவடலை பின்பற்றி வரும்படி வைத்து போனார். யூ கேன் ஃபாலோ தேன். அந்த அடிச்சுவடலை நீங்கள் நல்ல அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு நாளும் பின்பற்ற முடியாத சகோதர சகோதரிகளே, பிவாரம் தான். கவனமாயிருங்கள். உங்களுக்கும் தேவனுக்குரிய பகுதியை தான் பேசுகிறேன், உங்களுக்கும் எனக்கு உரிய பகுதி நான் பேசவில்லை. உங்களுக்கும் தேவனுக்குரிய பகுதியை பேசுகிறேன். கோட்டுக்கான், தேவனிடத்தில் போங்கள், செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். பல வருடங்கள் வீணானாலும் பரவாயில்லை. நோ, ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்கு வேண்டியதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஐ லவ் தட். அந்த சொத்தை விரும்புகிறேன். பாடுகளுக்குள் அவரோடு ஆளுகை செய்கிற ஒரு வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதே, அது எனக்கு வேண்டும். சிலுவையினுடைய தாற்பயம் புரிய வேண்டும். சிலருடைய உபதேசம் சிலருக்கு விளங்காத பைத்தியத்தை போல் இருக்கிறது, விளங்கவில்லை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் எனக்கு அது தேவ பலனாய் எனக்கு மாற வேண்டும். அல்லேலூயா. நான் மென்மை பாராட்ட வேண்டும் என்றால் சிலுவை ஒன்றே எனக்கு மென்மையாக இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அனுபவித்து அவன் சொல்ல வேண்டும். சும்மா பாடிக்கொண்டு போவதற்கென்று அல்ல. சிலுவையின் விந்தை கீரீஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை. இது யார் படிக்க மாட்டாங்க? எல்லோரும் தான் படிக்கிறோம். அப்படி சும்மா பாடிவிட்டு போய்விடக்கூடாது ஐயா. உந்தன் சிலுவை தான் எனக்கு மேன்மை. சிலுவை ஒன்றை தவிர வேறொன்றையும் பிரசங்கிப்பதற்கு நான் துணியவில்லை என்று சொல்வார் பவுல். அது ஒன்றே என்னுடைய பிரசங்கமாய் மாறியது. அல்லேலூயா. உலகத்தை மறுத்து நித்தியத்தை நடத்துகிற சிலுவை, மாம்சத்தை கொன்று திவ்ய ஜீவனுக்குள் திவ்ய சுவாபத்திற்குள் நடத்துகின்ற சிலுவை, உலகத்தை ஜெயித்து பரமராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வைக்கிற சிலுவை, இந்த மண்ணினுடைய தனிமையை போக்கி விண்ணுக்குரிய தெய்வத்தோடு நிரந்தரமான ஐக்கியத்தை பிதாவோடு தருகின்ற சிலுவை. அல்லேலூயா. எல்லா வாழ்க்கையிலையும் அவனுடைய ஜீவியத்திலே கிராஸ் நடுவே வந்துவிடும். ஒன்றை பிரித்து வைத்துவிடும், பிரித்து வைத்து வாழ வைத்துவிடும். நோ, என் சித்தமல்ல என்று ஒன்றை பிரித்து உம் சித்தம் என்று அங்கே மாற்றி வைத்துவிடும். சகல காரியங்களிலேயும் அற்ப காரியங்கள் தொடங்கி அத்தனை வாழ்க்கையினுடைய ஜீவியத்திலேயும் கிராஸ் சிலுவை. அவன்தான் பாட முடியும். விந்தை கிறிஸ்து ஐயா, நீ எனக்கு இப்படி ஒரு மேன்மையை சொத்தாய் கொடுத்து விட்டேன். உந்தன் சிலுவையே என் மேன்மை என்றவன் அனுபவித்து பாட வேண்டும். சும்மா இல்லை ஐயா, அனுபவித்து பாட வேண்டும். நான் என்ன பிரசங்கத்திற்கு அப்படி பேசி கொண்டு இருக்கிறேன்? நோ, ஐ லிவ் திஸ் கிராஸ் லைஃப் ஃபார் மோர் தென் 40 years. 40 வருடங்கள் வாழ்ந்து நான் பிரசங்கிக்கிறேன். திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் கிராஸ். அல்லேலூயா. சிலுவினுடைய வழியிலே நடந்தவனுக்கு தெரியும், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்தவனுக்கு தெரியும். நீங்கள் ருசி பாருங்கள் என்று தான் அழைக்க முடியுமே அல்லாமல் நான் போய் அதை எப்படி தரக்கூடும்? நீங்கள் ருசி பார்த்திருந்திருக்க வேண்டும் ஐயா. ஏன் ருசி பார்க்கவில்லை? ஏன் ருசி பார்க்கவில்லை என்றால் அவர்
பாடுபட்டு மாதிரியை பின் வைத்து போன அந்த அடிச்சு விடலை, அந்த சொத்தை அவர் காண முடியாததற்கு காரணம் ஃபவுண்டேஷனே சில சமயங்களே அநேகருக்கு சரியில்லை. சாரி நான் சொல்கிறேன். பல வருடங்கள் கழித்து வீழ்ச்சியடைந்து பல வருடங்கள் கழித்து வீழ்ச்சியடைந்து நீங்கள் போவதற்கு முன்பாகவே நான் சொல்கிறேன், நோ, ஒரு நாளும் அஸ்திவாரம் விழுவதில்லை. எத்தனை புயல் வந்தாலும் விழுவதில்லை. அவர்கள் சபையிலிருந்து போவதும் இல்லை, நிலைத்திருப்பார்கள். அப்படி நீங்கள் போய்விடாதபடி நீங்களும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால், நான் நிலைத்திருப்பதை போல், எத்தனையோ சகோதரர்கள் நிலைத்திருப்பதை போல், சகோதரி நிலைத்திருப்பதை போல் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால், நல்ல அஸ்திவாரம் போட்டவர்களாக இருந்தால், அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறதை போல் கர்த்தர் அனுமதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால்தான் கர்த்தர் விரும்பி உங்களை எங்கே நடத்துவார்? பூரணத்தினருக்கு நடத்துவார். இது பூரணம். அதுக்கு முந்தின 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அவர்தாமே பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படியிலே கற்றுக்கொண்டு பூரணரானார். சஃபர், பாடுபட்டு பூர்ணமடைந்தார். அந்த போன்று பாடுபடுகின்றடைய மேன்மை என்னவென்று எந்த ஜனத்திற்கு தெரிந்திருக்கிறது? வருகின்ற சோதனைகளும் வருகின்ற பாடுகளும். யாக்கோபு இப்படி சொல்லுவார், இந்த உலகம் கிறிஸ்தவர்கள் அறியாத ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்னோட சொல்லுவார் தெரியுமா? நீ அநேகம் சோதனைக்கு ஆகப்படும் பொழுது, சொல்லி பாருங்கள் உலகத்திலே அநேக சோதனை, நானே 1-2 சோதனைகளே தள்ளாடி போயிருக்கிறேன் என்று சொல்வார்கள். என்ன சொல்லுவார்? அநேகம் சோதனைக்கு ஆகப்படும் பொழுது என்ன சொல்வார்? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் மிகுந்த சந்தோஷமாய் எண்ணிக்கொள்ளுங்கள் சகோதரரே. சகோதரர்களுக்கு சொல்லுவார். இந்த லோக மானிடனுக்கு சொல்ல மாட்டார். மண்ணை நாடி செல்கிறானே அவனுக்கு சொல்ல மாட்டார். அனித்தியத்தை தேடி செல்கிறானே அவனுக்கு சொல்ல மாட்டார். அவர் சொல்ல விரும்புவதெல்லாம், சகோதரனே, கிறிஸ்து நம்முடைய இவர் நம்மை சகோதரன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. அதுபோன்ற ஒரு நிலையிலே உள்ள தெய்வத்திற்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய குமாரனாய் இயேசு கிறிஸ்தனுடைய சொந்த சகோதரனாய் வர வேண்டும் என்று விரும்பியிருக்கிறவர்கள், மூத்த குமாரனுக்கு உள்ள சொத்தை எனக்கும் அவர் தருவார், அவர் பெற்ற பூரணத்தை நானும் பெறுவேன் என்று இருக்கக்கூடிய அவர்களுக்கு தான் சொல்வார். அநேகம் உபத்திரங்கள் ஆகப்படும் பொழுது மிகுந்த சந்தோஷமாய் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்வார். எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் மனசில் எண்ணிக்கொள்வது அல்ல, ஓகே சந்தோஷம் எண்ணிக்கொள்கிறேன் என்று அல்ல. ஒவ்வொரு சோதனையிலேயும் அவர்கள் பாடலுக்குள் பிரவேசித்து சோதனையை ஜெயித்து அவர்களை ஜெயம் பெற்று அதை அவர்கள் லாபமாய் எண்ணிக்கொள்வார்கள். கவுண்டின் அதை கவுண்ட் பண்ணிக்கொள்வார்கள். ஒவ்வொரு சோதனையும் லாபமாய் மாற்றிக்கொள்வார்கள். ஐயா, அவருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை அங்கே ஜெயக்குடியை நாட்டி வைப்பார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி சிறக்கப்படுகின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சோதனையை அதை ஜெயித்து வாழ்ந்திருப்பார்கள். இந்த கவுண்டிட் அதை எண்ணி வைப்பார்கள். ரூபாய் நோட்டு என்பதை போல் சும்மா ஒரு 1 லட்சம் 10 லட்சம் என்றெல்லாம் இல்லை, கோடிக்கணக்கில் வைத்ததை போல் சோதனைக்குள் பிரவேசித்து கர்த்தர் அனுமதிக்கிற சோதனை. மனுஷன் தானாகவே அவன் தன்னுடைய சொந்த இச்சையின்படியும் அநீதி செய்து அடைகின்ற துன்பம் அல்ல, நீதி நிமித்தம் வருகின்ற துன்பம், கிறிஸ்துவ நிமித்தம் வருகின்ற பாடுகள், அதிலே அவன் பிரவேசித்திருந்திருக்க வேண்டும், அவர் அனுமதித்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை அந்த லூக்கா 4 வாசிக்கிறோம், மத்தேயு 4 வாசிக்கிறோம். என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு கொண்டு சென்றார். அங்கே சோதனைக்காரன் என்று அவரை சோதித்தார். அவர் நடத்தியிருந்திருக்க வேண்டும். அவர் நடத்துகின்ற சோதனை எல்லாம் நாம் சோதிக்கப்படும் பொழுது மாம்சத்தினுடைய இச்சை இழுக்கப்படுகிறது. அந்த இழுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் மறுக்கிறோம். அந்த இச்சையை நாம் மறுத்து சிலுவையில் அறைகிறோம். ஆகவே சோதனையிலே பாவம் அங்கே சோதனையை உட்பட்டு போய்விட்டேன் என்றால் பாவம் கற்பம் தரித்து விடும். அதற்கு மறுத்து விடுவார்கள். சோதனை வரும். சோதனை இல்லை என்றால் எனக்குள் இருக்கக்கூடிய மறைந்திருக்கிற ஆத்திரங்கள் எப்படி வெளியே வரும்? ஒரு சூழ்நிலை ஒன்று நடக்கவில்லை என்று சொன்னால் எனக்குள் வருகின்ற கோபம் எப்படி வெளியே வரும்? எரிச்சல் எப்படி வெளியே வரும்? எனக்குரிய மண்ணுக்குரிய ஆசை எப்படி வெளியே வரும்? போட்டி எப்படி வெளியே வரும்? சோதனை வந்தால் தானே வரும். ஆகிய அவர்கள் they'll count it all joy, அதை எண்ணிக்கொண்டே லாபமாய் வைத்து கொண்டே போவார்கள். ஐயா, யார் என்று தெரியுமா? அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டு, கர்த்தர் அனுமதித்து பூர்ணத்தை நோக்கி கடந்து செல்கின்றவனுக்கு லாபம் 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 கொள்ளை லாபம் வைத்திருப்பார். ஏனென்றால் அவர் அந்த அடிச்சவடில் அவனுக்கு வைத்து போன
அந்த பாடுகளிலே அவனை வந்து வரும்படி வைத்து போனார். அதுபோன்ற கிறிஸ்தனுடைய பாடுகள் என்று சொல்லுவது அது ஒரு மனுஷன் எண்ணுகின்றதை போன்று இருக்கக்கூடிய பாடுகள் இல்லையே, ஒரு நாளும் இல்லை. பாடுகள் என்று கூறுவது அது பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக உள்ள பாடுகள். மனுஷனுக்கு முன்பாக, சூழ்நிலைகளுக்கு முன்பாக உள்ள பாடுகள் இல்லையா, தேவனுக்கு முன்பான பாடுகள். தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக என்று சும்மா சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் பூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் you have to suffer silently before God. அமைதியாய் மறைவாய் தேவனுக்கு முன்பாக பாடுபட வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அந்த 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 9:28. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி 8 நாளைக்கு பிறகு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஹல்லேலூயா. ஹி வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு. அவங்க மாறினார். எப்படி நாம் வாசிக்கிற அந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுங்கள், உங்களுடைய மனம் புதிதாகினாலே மறுரூபம் அடையுங்கள் என்று இருக்கிறதை அதை அவர்கள் நிதர்சனமாய் அவர்கள் காணும்படி செய்தார். தேர் இஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் என்று ஒன்று உண்டு என்பதை அவர் தன்னுடைய சீசலுக்கு நிதர்சனமாய் அதை காண்பித்தார். முகரூபமே மாறி போயிற்று. நாம் தெய்வ சாயலை எழுந்தோம். இயேசு வரும்பொழுதும் மானிட ரூபத்தில் தான் வந்தார். 12 சீசர்களிலே அவரும் ஒருவராய்த்தான் காணப்பட்டார். அவருடைய முகரூபத்தை தெய்வகுமாரனை போல் யாரும் பார்த்துவிட இயலவில்லை. மனுஷகுமாரனாய்த்தான் வந்தார். பட் we are transformed, மறுரூபம் அடைந்து we become the son of God. இயேசுவை போலவே தேவனுடைய குமாரலாய் மாறுகிறோம். அதை அவர்கள் அந்த மகிமையை அவர்கள் காண்கிறார்கள். அப்பொழுது அன்றியும் மோசே எலியா இன்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு, அவர்களும் சேர்ந்து அந்த மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி, ஹல்லேலூயா, அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டார்கள். பாருங்கள் இந்த அதிசயத்தை. ஜெபம் பண்ண பரமபிதானிடத்தில் போகிற அந்த நேரத்தில் மோசேயும் எலியாவும் அங்கே வருகிறார்கள். அண்ட் பிஃபோர் காட் அண்ட் காட்லி பீப்புள், அந்த பரத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தாசர்கள் மோசேயை கர்த்தர் அடக்கம் செய்தார், எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அப்படி ஒரு தேவதாசர்களோடு அவர்கள் சம்பாஷணை என்ன பண்ணினார் என்று தெரியுமா? அங்கே தான் சம்பாஷணை நடக்கிறது. என்ன சம்பாஷணை? எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற, ஏற்கனவே அவர் பாடுபட்டு வாழுகிறார். எத்தனையோ பாடுகளை சகித்து தான் வாழுகிறார். எத்தனையோ சோதனைகளை அவர் சகித்து வருகிறார். நம்மை போல் எல்லா விதத்திலும் சுதைக்கப்பட்டார். எந்த ஒரு ஏழை படிக்கிற பாடு என்று சிலர் சொல்லிக்கொள்வார்கள். ஏழையின் பாடு என்று சொல்வார்களே, ஏழைக்கெல்லாம் ஏழையாக இருந்தார் அவர். மாட்டுத் தொழுவத்திலே அவர் பிறந்தவர். அவரால் ஒரு சத்திரத்தை கூட புக் பண்ணுவதற்கு அவரால் காசு இல்லை. கார்பெண்டர், சாதாரண ஒரு தச்சன், எளிய ஒரு குடும்பத்தை அவர் சேர்ந்தவர். அப்படிப்பட்ட ஏழைகளுக்கெல்லாம் ஏழை என்று எவனும் சொல்லிவிடக்கூடாது. அந்த இடத்தில்தான் இருந்துதான் அவர் எதை செய்தார்? ஏற்கனவே அவர் பாடுகளின் வழியாக சென்று அந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். ஒரு உத்தமமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை அவர் வாழ்ந்தார். எருசலேமிலே அவர் போவதெல்லாம் நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பாடுபட்டு உத்தரித்தார், பாடுபட்டு மரணமடைந்தார். ஆகவே எருசலேமிலே அடைகிற பாடுகளை குறித்து எப்படியெல்லாம் வெறும் மரணத்தை அல்ல, இதை நாவியை உடைய கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிட்டு போகிற அந்த ஒரு வார்த்தையே அல்ல, த சஃபரிங், அந்த பாடுகளை குறித்து தேவர் டிஸ்கஸிங், அவரோடு பேசி கொண்டிருந்தார். அதில் அப்படி பேசுவதற்கு அப்படி ஒரு பேரானதம் என்றது. வி வாண்ட் டு டிஸ்கஸ் உங்களுடைய பாடுகளை நீங்கள் குறித்து பேச வேண்டும் என்றால் கோ டு காட், தேவனிடத்தில் போய்விடுங்கள். ஜெபம் பண்ண போங்கள் ஐயா. ஜெபிக்கின்ற இந்த நேரத்தில் ஹி வில் ஸ்பீக் டு யூ, உங்களோடு பேசுவார்.
அந்த பாடுகளிலே தன்னை ஒளித்து வைத்திருப்பதை காண்பிப்பார். அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார். பாடுகளுக்குள் ஐக்கியம் என்று இருக்கிறது. ஃபெலோஷிப் இன் ஹிஸ் சஃபரிங். அவருடைய பாடுகளுக்குள் ஃபெலோஷிப்பை அவர் காட்டுவார். கோ டு ஹிம், அவரிடத்தில் போங்கள். ஹி வில் கம்ஃபர்ட் யூ, உங்களை ஆறுதல் செய்வார். ஹி வில் ஷோ யூ ஹவு டு வாக் இன் தட் வே. நான் நடந்து வந்த வழிதானப்பா. மனுஷருக்கு நேரிட எல்லா பாடுகளும் எனக்கு வந்தது. இது ஒன்றும் நூதனம் அல்ல. மனுஷருக்கு நேரிடாத நூதனம் ஒன்றும் நடைபெறவில்லை. திஸ் இஸ் த வே. இதுதான் வழி. என்னுடைய அடிச்சோடு இதுதானப்பா. நான் நடந்த அதே அடிச்சோடு நடந்து வா. உன் சொத்து இது, உனக்குரிய பங்கு, அனுபவித்து விடு. என்னோடு பாடுபட்டு கிறிஸ்துவை போலவே நீ பாடுபட்டு அழுகை செய்துவிடு என்று அவர் சொல்லுவதெல்லாம் பிஃபோர் காட். பாடுகளை மனுஷனிடத்தில் கொண்டு போனவர்கள் பூரணத்தின் வழியை அறியாதவர்கள், சிலுவையின் வழியை அறியாதவர்கள். தே கோ ஆன் பாபிள் என்று மனுஷனிடத்தில் பேசி பேசி ஆறுதலிடையே போகிறார்கள். மனுஷனை அவர்கள் தோளில் கையோர்த்து விட்டால் தெய்வமே தங்களை ஆதரித்ததோ என்று கூட எண்ணிக்கொள்வார்கள். மனுஷனுக்கு அழுது விட்டால் அக்கா அழாதீர்கள் என்று சொல்லிவிட்டால், அதுவும் இந்த எஸ்தர் என்ற இந்த கிறிஸ்தவ பெண்மணி கோமதி என்று அம்மாள் வீட்டுக்கு சென்று அழுவார்கள். கோமதி அக்கா எஸ்தரை பார்த்து எஸ்தர் அக்கா அழாதன் என்று சொல்வார்கள். நோ, that is not the Christianity. என்னுடைய பாடுகளை குறித்து ஒரு சகோதரத்தில் நான் பேசிக்கொண்டிருப்பேன் என்றால் ஐ ஆம் நாட் எ கிறிஸ்டியன். என்னுடைய நஷ்டத்தை குறித்து நான் யாரோ ஒரு சில இடத்துல பேசிக்கொண்டு ஐயோ என்று அழுது கொண்டிருந்தால் ஐ கேனாட் பி கிறிஸ்டியன் உமன். கிறிஸ்தவ பெண்மணி என்று அல்ல. நோ, அஸ்திவாரமே சரியில்லை என்று பாருங்கள். கர்த்தர் அனுமதித்தாரா என்று பாருங்கள். அவருக்கு சித்தமானால் இந்த பூரணத்தின் வழிக்குள்ளாக சென்று பாடுபடுவதற்கு என்று முன்னேற முடியுமா என்பதை பாருங்கள். பாடுபட்டு கீழ்ப்படிந்தார், பூரணரானார். பட்ட பாடுகளினாலே பூரணரானாரே, அந்த பகுதியை அடையவில்லை என்று எண்ணுங்கள். ஆல் மை சஃபரிங், எல்லாம் என்னுடைய பாடுகளும் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக மாத்திரமே இருக்க வேண்டும். இட் ஷுட் பி நோன் டு நோ ஒன். ஒரு மனுஷனுக்கும் தெரிந்திருக்கக்கூடாது. அவர் ஏசாயாவிலே சொல்லுவார், அவர் ஆலையை தனியாய் மதித்தார் என்று இருக்கிறது. தனியாய் மதித்தார். அவருடைய பாடுகளிலே, கொல்கத்தா பாடலில் அவர் சொன்னார், ஐ ஆம் ரெடி டு சஃபர். ஒய் திஸ் 11 டிசைபிள், இந்த 11 சீசரில் இங்கே நிற்கிறார். லெட் தம் கோ, அவள் போகட்டும். ஐ வில் சஃபர் அலோன். மனுஷன் ஒரு பாடலிலே தோளிலே கை போட்டு வருவதற்கு ஆட்களை இழுக்கிறான். சாத்தானே ஆண்டவர் லூசிஃபரை கீழே தள்ளின பொழுது அவன் வாளிலே 1/3 தூதர்களை பிடித்து விட்டான். ஐயா, அவனுக்கு ஆதரவாய் பிடித்து வைத்து கொண்டான். பாதாளத்திற்கு சென்று விட்டான். எந்த மனுஷனிடத்தில் போய் நான் ஆறுதலை நான் தேடுவேன்? அவனும் பேயாய் இருப்பான், நானும் பேயாய் மாறுவதா? நோ. சங்கீதக்காரன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், ஓ கர்த்தாவே, என்னுடைய கண்ணீர்கள் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது, வேறெங்கும் சிந்தவில்லை, வீணாய் சிந்திவிட்டு வரவில்லை. இட் இஸ் இன் யுவர் பாட்டில், அவுன்ஸ் கணக்கை வைத்திருக்கிறீர். என்னுடைய கண்ணீர்களுக்கு பலன் உண்டு. அதுபோன்ற பாடுகளுக்குத்தான் பலன் உண்டு, அல்லாமல் இல்லை என்றாலும் பலன் இல்லை. சகோதரர்களே, அங்கே அவர் சொல்லுவார், பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரையாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்களுக்கு அவர் காட்டவே இல்லை. அந்த கெத்செமனேயிலே அவர்கள் அந்த பிடித்து கொண்டு போனார்களே, அப்பொழுதுதான் மிரண்டார்கள். ஆஹா, அவர் சொன்ன சிலுவை வந்துவிட்டதே, அவர் சொன்னது போலவே நடக்கிறதே. அந்த 1000 பேரில் அங்கே யூதாஸ் காரியத்தை பார்க்கிறான், தன்னோட புசித்தவன் குதிகாலை தூக்கினான் என்ற வார்த்தை நிறைவேறினதே. அதோ அங்கே நிற்கிறான் அண்ணா காய்ஃபா என்று, மூப்பர்களால் நான் கொல்லப்படுவேன் என்று சொன்னாரே, அந்த மூப்பரெல்லாம் வந்து நின்று கொண்டு இருக்கிறார்களே. அவனை ஏறிட்டு பார்க்கிறான். அங்கே அந்த சீசர்கள் அங்கே பார்த்து, அப்பொழுதுதான் தெரிகிறது அவருடைய பாடுகள். பேதுருவிற்கு கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று அறிந்தான். முதலாம் பாடுபட வேண்டாம் என்று அவன் சொன்னான். புத்தி இல்லாத சாத்தான் சொல்லுவான், பிரதர் இந்த பாடுகள்லாம் கூடாது, பிரதர் சிஸ்டர் இந்த பாடுகள்லாம் கூடாது என்று சொல்வதெல்லாம்
இஃப் யூ சஃபர் அஸ் எ கிறிஸ்டியன், கிறிஸ்தவனாக இருந்தால் வாட் யூ வில் சே, என்ன சொல்ல வேண்டும்? ப்ளீஸ் டேக் யூர் ஹேண்ட் பிரதர், கையை தூக்கிறீங்கள், நழுவ விட்டு விடுங்கள். நோ, ஐ ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுகிறேன். ஏதோ நீ வெளியே உள்ள காரியத்தை நீங்கள் பார்த்தீர்களோ என்று நமக்கு தெரியவில்லை. ஐ ஆம் லிவிங் வித் ஹீம், அவரோடு வாழ்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் கம்ஃபர்ட், உங்களுடைய ஆறுதல் தேவையில்லை. கலட்டி வைத்து விட வேண்டும். எப்படி உனக்கு தெரிந்தது என்று வருத்தப்பட்டிருக்க வேண்டும். எப்பா பிராத்து என்று சொல்கிற ஒருவன் ஒனேசிஃபோரஸ், அந்த ஒனேசிஃபோரஸை குறித்து பவுல் திமோத்தி 2ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுவார். அவன் தனக்கு வந்த வியாதியை மற்றவர்கள் தெரிந்து விட்டதே என்று அவன் சஞ்சலம் அடைந்தானாம். படித்து பாருங்கள். எனக்கு வந்து வியாதியில் இவன் எனக்கு ஆர்லிஸ் வாங்கி விட்டு வரவில்லை, எனக்கு ஜெபம் பண்ண வரவில்லை, இவனை இவளாக எண்ணிக்கொள்வது. ஜெபம் அழைத்து வந்திருக்க வேண்டும், அது வேறு விஷயம். இவர்களாக தேடி வர வேண்டுமாம் என்றெல்லாம் கூறுகின்ற இந்த உலக மாந்தர் மத்தியிலே எந்த மனுஷனையும் அவன் எதிர்பார்த்து வந்திருக்க வேண்டும்? நோ, அதுபோன்ற ஒரு பகுதியை அவர்கள் காட்ட மாட்டார்கள். கூட வந்தவனுக்கே நித்திரை தான் இருந்தது. அந்த நித்திரையின் நேரத்தில் தான் இந்த டாக் அபவுட் தட் சஃபரிங், பாடுகளை குறித்து பேசினார். வாட் அ டிஸ்கஷன் இட் இஸ், ஒண்டர்ஃபுல் டிஸ்கஷன். மோசம் அடையாத பாடுகளாம், எளிய அடையாத பாடுகளாம், விரட்டி விரட்டி அடித்தான ஆகாப் ராஜா. மோசை அந்த அத்தனை ஜனங்களும் 6 லட்சம் புருஷர்களும் இம்சித்து இம்சை என்று இருக்கிறதே. எத்தனை முறை அவன் அந்த அந்த மெய்ப்பனாகி நின்று அவனை துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள். அத்தனை நேரங்களிலும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக சென்று 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 தன் துன்பத்தை அவன் சொல்லி பூமியிலேயே சாந்தமுள்ள மனிதனாக மாறினான். ஆண்டவரே, ஜனங்களுடைய முறுமுறுப்பு என்று அவன் ஒரு சமயம் ஆத்திரமடைந்தான். கோழினால் அடித்தும் போட்டு விட்டான் கண்மலையை. ஒரு முறை, தட்ஸ் ரைட், ஒரே ஒரு முறை தான். பின்பு அதிலே அவன் தண்டனையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தபடினான். மீண்டும் அவனை கர்த்தர் அந்த வாக்குத்தத்த பூமியிலே கொண்டு வந்து தன்னோடு கூட இயேசு நிறுத்தி வைத்து விட்டார். அல்லேலூயா. அதுபோன்று கூட இருந்தவர்கள் கூட நித்திரையாக இருந்திருக்க வேண்டும். அப்பா, கூட இருந்தவர்கள் கூட தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன், நான் நடந்து வந்த கிறிஸ்துவ இந்த சிலுவையின் பாதையிலே ஐ நெவர் மேட் இட் நோன் டு மை ஒய்ஃப், என் மனைவிக்கு காட்டினதில்லை. நோன் டு மை சில்ட்ரனுக்கு காட்டினதில்லை. ஏதோ தாறுமாறாய் அவர்கள் செலவுக்கு என்று அவர்கள் காசு ஏற்கும் பொழுது நோ என்று சொல்லியிருந்திருக்கிறேன். அதை நான் மறைக்க இயலாது, எனக்கு இல்லைதான் என்று சொல்லியிருந்திருக்கிறேன். பட் ஆல் மை சஃபரிங், என்னை பாடல் முழுவதும் பிஃபோர் மை காட், தேவனுக்கு முன்பாக அல்லாமல் மனுஷனுக்கு முன்பாக இருந்ததில்லை. ஏன் தெரியுமா? நான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்குரியவன். காட் பெர்மிட்டட் மீ, என்னை அனுமதித்து பூரணராகும்படி கடந்து போ, பாடுபட்டு அடிச்சுவடலை வைத்து மாதிரியை வைத்து போனார் என்ற சுதந்திரத்தை பெற்றுக்கொள் என்று என்னை அனுமதித்தவர். ஐ லவ் த கிராஸ், அந்த சிலுவை நேசித்தேன். அவர் அனுமதித்து அந்த சிலுவை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த என்னுடைய ஜீவியத்திலே ஐ டிஸ்கஸ் ஒன்லி வித் காட். உங்களுக்கு கஷ்டமாய் தோன்றுகிறதா? அப்படியானால் ஒருவேளை அஸ்திவாரம் சரியில்லையோ பாருங்கள், அல்லது ஒருவேளை நான் மதியமாய் செய்து விட்டேனே, இனி இந்த பாடுகளில் நான் செம்மையாய் அறிந்து கொண்டு வாழ்வேன் என்று வாழுங்கள். டேக் த கிராஸ், சிலுவை எடுங்கள், கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமே பின்தொடருங்கள். அவர் சொன்னார், அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிராஸை தூக்கி கொண்டு இவனிடத்தில் நான் வருவேன், அங்கேயே நான் போவேன், எந்த மனுஷனிடத்தில் பின்னால் நான் போவேன். ஐ ஃபாலோ ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். அடிச்சுவடலை பின்பற்றி அந்த பூர்ணராக முடியான அந்த பாக்கியத்தை பெறுவேன். அவரோடு கூட சிநேகத்தை பெறுவேன். அந்த பாடுகளில் ஐக்கியத்தை பெறுவேன். அவர் போதிக்கின்ற அத்தனை திவ்ய சுவாங்களையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன். பூரணத்தை நோக்கி அதுபோன்று பாடுபட்டு பூர்ணமடைகின்ற பட்ட பாடலால் கீழ்ப்படிகளை கற்றுக்கொண்டு பூர்ணமாகிற வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பேன். ஆகவே பேதுருவும் அங்கே இருந்து அவர்கள் அந்த 3 பேரும் நித்திரை, அவனோடு இருந்தவர்கள் நித்திரை மயக்கமாக இருந்த நேரத்தில் பேசிக்கொண்டார்கள். ஆகிலும் அல்லேலூயா, அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடே நின்ற 2 பேரையும் கண்டார்கள். பாருங்கள், பாடுகள் மறைவையா, மகிமை மறைவல்ல. எங்கிருந்து இந்த மகிமை வந்தது என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. பாடுகளில் மறைத்து வைத்திருந்தார்கள், மகிமையை காண்பித்தார்கள். அதுபோன்ற ஒரு
மகிமையை காட்டுவதற்குத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் அல்லாமல் நாட் யுவர் சாரோ, உங்களுடைய துன்பத்தை காட்டுவதற்கு அல்ல. முக வாடலில் கூட காட்டிவிடக்கூடாது. நான் பலமுறை ஜெபித்திருக்கிறேன், ஆண்டவரே ஹல்லேலூயா, நான் பாடுகளில் நான் தேற்றப்பட்டிருக்கிறேன். நான் என் கோயிங் டு த வேர்ல்ட், உலகத்தில் நான் போகிறேன், ஊழியத்திற்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். போகும்பொழுது ஒரு சாயல் கூட என் முகத்திலே சுகம் வந்துவிடக்கூடாது. ப்ளீஸ், தயவாய் உங்களுடைய ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகித்து விடும் என்று கேட்கிறேன். ஹல்லேலூயா. நான் போகும்பொழுது இன்னும் துன்பம்தான் வருமே அல்லாமல் வேறொன்றும் வருவதில்லை. அவர்கள் பார்ப்பதெல்லாம் ஆஹா மகிமையோடு வந்திருக்கிறான் என்று கண்டு ஆத்திரம்தான் அடைவார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த வேதபாரர்களும் அவரை சுற்றி சுற்றி வந்த பொழுதெல்லாம், என்ன இப்படி இருக்கிறான், என்ன இப்படிலாம் இவன் தைரியமாக இருக்கிறான். அவன் ஏரோதை சந்திக்க வந்த பொழுது அந்த நரிக்கு சொல், ஐ ஆம் கம்மிங், நான் வருகிறேன், ஊழியத்தை செய்வேன். நரி என்றால் தந்திரம் செய்கிறான், கொலை செய்ய போகிறானாம். என்னை ஒருவரும் கொல்ல இயலாது, நான் மரித்தாலும் கூட 3ஆம் நாள் உயிரோடு வந்து நான் சுகமாக்குவேன் ஐயா என்று சொல் என்று தான் கம்பீரமாக வந்தாரே அல்லாமல் சோகம் என்ற ஒரு வடுவை முகத்தில் காண வேண்டுமே. நோ, அவன் 3 நாட்கள் பழைய சோறு சாப்பிட்டால் கூட சுகம் வருவதில்லை. மகிமை அடைந்த பிறகு ஒருவேளை அவனுடைய பாடுகளை அவன் கர்த்தர் அனுமதித்தான் சொல்லலாம். பாடுபடுகின்ற நேரத்திலே சொல்ல மாட்டான் ஐயா, தான் பாடுபடுகின்ற நேரத்தில் சொல்ல மாட்டான். துடித்து நிற்கிறவனுடைய மாம்சத்தை அவன் வெளிக்காட்ட மாட்டான். அங்கே தேவனுடைய சமூகத்திற்கு சென்று கொன்று இருப்பான். துடித்து நிற்கிற அந்த சுயத்தை இந்த மனுஷனுக்கும் காட்ட மாட்டான். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக இந்த சோதனையின் மூலமாக வருகின்ற அந்த துடிப்பை காண்பித்து சிலுவையில் வைத்து அறைந்திருப்பான். உலகத்துடைய நஷ்டத்தை அவன் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று கொன்றிருப்பான். அவன் அடைந்த உபத்திரவங்கள் மூலமாய் அவன் அடைந்த பாடுகள் என்னவென்று தெரியுமா? ஹி சஃபர்ட். கிறிஸ்துவுடனே அடைந்த பாடுகள் எல்லாம் அவனுடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டது, அவனுடைய சுயம் சிலுவையில் அறையப்பட்டது. அவன் கண்டதெல்லாம் தன் சுயத்தில் தான் நான் கண்டான். உங்களுடைய உயிர் எங்கே இருக்கிறது தெரியுமா? சொந்த ஜீவன் அங்கே தான் உயிர் இருக்கிறது. அந்த உயிரிலே அவர்கள் சோதிக்கப்படும் பொழுது தங்கள் சொந்த ஜீவனையே பிடித்து அறைவார்கள். பாடுபடுவது என்று சொல்வதெல்லாம் கட்டி கொடுக்கப்பட்ட அன்ற ராத்திரிலே யூதாஸ் கரேத்தூரன் வந்தான் என்று இருப்பதெல்லாம் வெளியே, அது சூழ்நிலை. அதன் மூலமாய் அவர் பாடுபட்டதெல்லாம் மாம்சம் பிற்கப்பட்டது பாருங்கள், சரீரம் பிற்கப்பட்டது பாருங்கள். மாம்சம் அந்த சரீரத்தை அந்த அப்பத்தை எடுத்து இதன் சரீரம் என்று உங்களுக்காக நொறுக்கப்படுகிறது என்று சொன்னாரே, அதுதானே என் பாடுகள். பாடுகளை வெளியே சொல்லுவதல்ல. உங்களுக்கு தெரியுமா எனக்கு இந்த பாடுகள், உங்களுக்கு தெரியுமா அதனாலே எனக்கு பாடுகள், இந்த பிரதனால எனக்கு பாடுகள், அந்த சிஸ்டரால் எனக்கு பாடுகள் என்று சொல்லுவர்கள் கிறிஸ்தவ சபையிலே இருக்கக்கூடாது ஐயா. அது கிறிஸ்தவர் அல்ல. அதையெல்லாம் பேசி தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்வது கிறிஸ்தவ ஜீவியமா? கொள்ளை பொருளை சம்பாதிக்க வந்த ஒரு கிறிஸ்தவ சபை அதில் வந்து கொண்டு என்னுடைய பாடலை நான் பேசிக்கொள்வதற்கு வந்தேன். யாராவது ஒருவர் சொல்லுங்கள், என்னுடைய பாடல் எந்த மனுஷனிடத்தில் பேசினேன்? சகோதரர்களே சொல்லுங்கள், சகோதரிகளே சொல்லுங்கள், குடும்பமே சொல்லுங்கள். ஐ வில் டெல் யூ நெவர். அது என் காதலனுக்கு உரியது, அதை அனுமதித்த என்னுடைய கர்த்தாவுக்கு உரியது, சொத்தை எனக்கு கொடுத்த அவருக்கு உரியது. அவருடைய பாடுபட்டால் அவருடைய ஆளுகை செய்வீர்கள், கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திரலாக இருப்பீர்கள். எப்பொழுது என்றால் அவருடைய பாடுபட்டால் அவருக்கு உடன் சுதந்திரலாக மாறு என்று சொல்கின்ற என்னுடைய சொத்துரிமைக்கு உரிய மூத்த சகோதரனுக்கு உரியது. அதே மகிமை அதே கிரீடத்தை எனக்கும் தருவதற்கு உரிய அவருக்கு உரியது. எந்த மனுஷனிடத்தில் சொல்வேன்? சொன்னால் அவன் இந்த பூமியிலே பலனை அடைந்து தீர்ந்தான். அவர் சொன்ன ஆறுதல் ஆஹா முடிந்து விட்டது, ஆறுதலை மனுஷனிடத்தை பெற்றுவிட்டேன் என்று அவர் விட்டு விடுவார். அவர்களோ பாடுகளை அந்தரங்கத்திலே வைத்திருப்பார்கள். எப்படி நம்ம மத்தியில் வாசிக்கிறோம், மத்தியில் அந்த சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிட்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் உபவாசிக்கும் போது அல்லது நீங்கள் பாடுபடும் பொழுது, உபவாசம் என்று சொல்வது உணவும் தண்ணீரும் இல்லாத ஒரு நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஓகே, அதையெல்லாம் பட்டினி என்று நான் எண்ணுவதில்லை. நான் புசிப்பதெல்லாம் உபவாசத்திலே ஆண்டவரைத்தான். உபவாசத்திலே இந்த யோவான்சன் கற்றுக் கொடுத்த உபவாசம் என்பது வேறு, தண்ணீரையும் அப்பத்தையும் தள்ளி வைப்பது. ஓகே.
ஆண்டவர் நமக்கு உபவாசித்தது என்னவென்று கற்றுத்தந்தால் தெரியுமா? மணவாளன் இல்லாத நேரத்திலே, மணவாளன் தன்னை விட்டு இல்லை என்று ஈடுபட்ட நேரத்திலே தான் உபவாசிப்பார்கள். மணவாளன் எங்கே? மணவாளனை கொண்டிருக்கிற ஐக்கியத்தை கேட்பார்கள். ஐ வாண்ட் டு ஈட் த லார்ட், கர்த்தரை புசிக்க வேண்டும். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், இந்த அப்பத்தை தள்ளிவிட்டு அவரை புசிக்கிற நேரம் தானே உபவாசம், புதிய ஏற்பாட்டினுடைய உபவாசம். ஆகவே அப்படி அவன் உபவாசிக்கும் பொழுது இந்த புதிய ஏற்பாட்டினுடைய உபவாசத்தை அப்படி அவர் கற்றுத்தருகிறார். என்ன அங்கே அவர் சொன்னார், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாய் இராதிருங்கள். கெட்டில மனுஷருக்கு முன்பாக முக வாடலாய், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக மனுஷருக்கு முன்பாக போய் தங்களுடைய வாடலை காட்டுவார்கள். நான் சொன்னேன் அல்லவா, பல முறை நான் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே ஐ கோ த்ரூ ஃபயர், அந்த அக்னி வழியாக நான் போய் வருகிறேன், தட்ஸ் ரைட். ஆனால் ஒரு ரோமம் கூட கரையினதை போல் எந்த மனுஷனும் சொல்லிவிடக்கூடாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு அந்த எனக்கு ஆன்சர் கொடுத்தால் போதும். எஸ் ஐ வில் டூ தேட். நான் அப்படி இருந்தேன், நீ அப்படி இருப்பது நலம்தான் என்று அவர் கூறுவார். மனுஷருக்கு முன்பாக போய் முகவாடலை காட்டுவதா? மனுஷருக்கு முன்பாக போய் என் ஆறுதலை தேடுவதா? மனுஷருக்கு முன்பாக போய் என்னுடைய அது எனக்கு கஷ்டம், இது எனக்கு கஷ்டம், இதனால் ஏற்பட்டு அதனால் ஏற்பட்டு குறை சொல்வேனா? நோ. மனுஷருக்கு முன்பாக நீங்கள் காணும் பொருட்டாக செய்து விடார்கள். தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். இன்னும் சொல்ல வாட பண்ணுகிறார்கள். தான் அடைந்த சோகம் தெரியவில்லை என்றால் கொஞ்சம் அழ பண்ணுவார்கள். என்று அழுது, ஐயோ பிரதர், ஐயோ சிஸ்டர், அழுகிறீர்களா, இப்படி அவங்களுக்கு நடந்தது, ஐயோ என்று அவள் தழுவிக்கொண்டு தழுவுவதற்கென்றே அவர் அழுவார்கள். அழுவது என்று சொல்வது, மனுஷனுக்கு நான் உனக்கு ஆதரவை தருகிறேன், என்னுடைய ஆறுதலை தருகிறேன் என்று சொல்லுவது தான். இயேசு கிறிஸ்து கம்பீரமாய் அவர் நிர்வாண குலத்தை போல் அவர் போகிறார். தலையிலே முன்முடி சூட்டி அவர் செல்கின்ற அந்த நேரத்தில் எருசலேம் குமாரத்தில் சிலர், நல்ல குமாரத்தில் மரியாளோ அல்லது மற்றவர்களோ அங்கே இல்லை, எருசலேம் குமாரத்தில் இல்லை சில கிறிஸ்தவர்கள், உமக்காக அழிகிறோம் கிறிஸ்தவை, உமக்காக அழிகிறோம் என்று சொன்னால் அவர் என்னவென்று அறிந்து சொன்னார்கள். உமக்காக அழிகிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்திரீகளே, இவ்வளோதானே எருசலேம் ஸ்திரீ இருக்கிறீர்களா? எத்தனை ஸ்திரீகள் இருந்தார்கள், அப்பா எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு பெண்மணியும் காணவில்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்மணிகள், என்னை ஆறுதல் செய்த வந்து பெண்மணிகள் என்று அவர் சொன்னார். என்ன சொன்னார்? எனக்காக அழுகிறீர்களா? அழாதீங்க என்று கூட சொல்லவில்லை, உங்களுக்காக போய் அழுங்கள் என்று சொல்லிவிட்டார். டப்புன்னு வாயம் பொத்தி கொண்டார். இதனால் என்னமோ சொல்ல வருகிறாரே என்று பொத்தி கொண்டார். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஆறுதல், எனக்கு தேவையில்லை. நான் கர்த்தருடைய அவருடைய நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் திராட்சை செடியை போல் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் பச்சை பசேல் என்று இருக்கிறேன். தேவ சமூகத்திலே நான் பாடுபடுவதை உங்கள் கண்களுக்கு தெரிந்துவிட்டது என்று நான் வருந்துகிறேன். ஒரு வழியில்லை, இந்த கொல்கதா மேடு ஒன்றை தவிர என் வாழ்க்கையில் இந்த கடைசி சில மணி நேரங்களை தவிர சம்டைம்ஸ் எக்ஸ்போஸ், அவ்வளோதானே. அல்லாமல் இந்த மணி நேரங்களை தவிர என் வாழ்க்கையிலே உள்ள நடந்த மனுஷனுக்கு நேரிட்ட அத்தனை பாடுகளும் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. ஏதோ கொஞ்சம் தெரிந்து விட்டது, எனக்கு ஆறுதல் சொல்ல வந்து விட்டீர்கள். யாருக்கு வேண்டும் உங்கள் ஆறுதல்? ஐ நாட் சஃபரிங் பிஃபோர் யூ, உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் பாடுபடுகிறேன். ஐ சஃபர் பிஃபோர் மை ஃபாதர், என் பிதாவுக்கு முன்பாக நான் பாடுபடுகிறேன். என் பிதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். பிதாவை முடிந்தது என்று சொல்லும் வரைக்கும் நான் இருந்திருக்க வேண்டும். என் ஆவியை அவருடைய கரத்தில் ஒப்புவிக்கும் வரை அதில் மாசு வந்து விடக்கூடாது. அப்படியெல்லாம் பாடுபட்டாரே ஐயா இந்த சிலுவைநாதர். என்ன நாதர்? சிலுவைநாதர். சிலுவைநாதர் என்று போற்றி நான் எத்தனையோ பாடலை நான் அதில் வைத்து நான் பாடியிருந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் யார் எனக்கு? இயேசுநாதர் அல்ல. யார் அவர்? இயேசுநாதர் தான். இந்த சோக்கே உடனே நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி பிரதர் இயேசுநாதர் என்று வரை தூக்கி போட்டு விட்டார் என்று எண்ணிவிடாதீர்கள். இயேசுநாதர் தான். ஆனால் அவருக்கு என்ன நாதர்? சிலுவைநாதன். சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படி உங்கள் அந்த சிலுவைநாதர் உரைத்தாரே, அவருடைய வெளியுள்ள பாடுகளை கண்டு ஆறுதல் செய்ய வந்தாமாம். நமக்காக அழுகிறோம் என்று சொன்னவுடன் கட்டிப்பிடித்துக் கொள்வது இருக்கிறார். வாருங்கள் சேர்ந்து அழுவோம், ஆறுதலை செலுத்துவோம் என்று. ஒப்பாரி வைப்பவர்கள் ஏன் வீடுகளில் சென்றவுடன் நான் பார்த்திருக்கேன், சில வீடுகளில்
அந்த மாதிரி வெத்தலையை போட்டுட்டு வரும், தூக்கிட்டு துப்பி விட வந்தவுடன் ஓ என்று அழ ஆரம்பித்து விடுவார்கள். எப்படி திடீரென்று அழுது என்று எனக்கும் புரிவதில்லை. அழுவார்கள். அது ஏனென்றால் அவர்களுக்கு இப்படி ஒப்பாரி வைத்தால் அந்த வீட்டில் உள்ள அப்பாவுக்கும் அந்த பிள்ளையுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆறுதலாக இருக்கும் என்று ஒரு எண்ணம். இவனும் அதை எண்ணுகிறான், இந்த அப்பாவும் அம்மாவும் எண்ணுகிறான். அள வரவில்லை, ஆட்கள் இல்லை என்றால் கூட ஒரு ரெக்கார்டை போட்டு அள வைக்கிறான். இப்பொழுது ஒரு டேப் ரெக்கார்டை போட்டு கூட அவனை ஓ என்று அள வைத்து விடுகிறான். ஆறுதலாம், ஆறுதல். அந்த இழந்த அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்கோ ஆறுதலாம். யாருக்கு வேண்டும் இந்த ஆறுதல்? ஒப்பாரி வைப்பதற்கு செல்வதற்கு செல்கின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாள் ஐயா. பாடலை கொண்டு போய் மனுஷருக்கு முன்பாக வைத்து ஒப்பாருகிறவர்கள். உமக்காளிகிறோம் பிரதர், உமக்காளிகிறோம் சிஸ்டர். ஐயோ, கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு பாடுகளை, அடேங்கப்பா, கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு விசனம் அடைந்திருக்கிறாள் இந்த சகோதரி. கிறிஸ்துவுக்குள் எப்படி அவர்கள் பாடுகளை பட்டிருக்கிறார் என்று அந்த சகோதரி ஆறுதல் பண்ணுகிறார்களாம், அந்த சகோதரன் ஆறுதல் செய்கிறார்களாம். இது யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. ஏன் இந்த கிறிஸ்தவத்தை வாழ்கிறார்கள்? ஃபவுண்டேஷன் இஸ் நாட் ஸ்ட்ராங். சொல்கிறேன் கேளுங்கள், அஸ்திவாரம் சரியில்லை. அவர்கள் எபிரேயர் 3ஆம் வசனத்தின்படி கர்த்தர் அவர்களை அனுமதிக்கவில்லை. பாடலுக்குள் பிரவேசித்து பூர்ணராகும்படி போவதற்குரிய பாதை அவர் காட்டவில்லை. புலம்புகிறார்கள். புலம்பி அவர் தவைத்து ஆறுதலாம். கிறிஸ்துவுக்குள் பாடல் என்று அவர்கள் கட்டிப்பிடித்து கொண்டு ஆறுதல் செய்வார்களாம். நோ, ஒரு நாளும் இல்லை. ஆகவே அந்தரங்கத்திலே பாடுபடுவது ஒன்லி பிஃபோர் காட். இஃப் யூர் 100-fold கிறிஸ்டியன், 100 பங்கு பலன் தெரியவர்களாக இருந்தால் 100% கண்ணீரும் பாட்டில் இருக்கும். மேபி 60%, 60 பலன் தெரியவர்களாக இருந்தால் ஒரு கொஞ்சம் 40 பங்கு வேஸ்ட்டாக இருக்கும். 60 பங்கு பலன் தந்திருப்பீர்கள். இன்னும் அதிகமான கிறிஸ்தவர்களாக இருந்தால் வெறும் 30 பங்கு தான் பலன் தந்திருப்பீர்கள். 70 பங்கை நீங்கள் கீழே இழந்திருப்பீர்கள். ஃப்ரூட்ஃபுல் லைஃப், பூர்ணமான ஒரு வாழ்க்கை என்று சொல்வது சஃபர் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக வாழ்கின்ற பாடுபடுகின்ற வாழ்க்கை. நோ ஒன் நோஸ் தேன், ஒருவரும் அறியான். நான் 10 இன்ஜினியர்ஸ் காலையில் இருந்த அந்த ஆரம்ப நாட்கள், அங்கே தான் ஏராளமான துன்பங்கள் 7 வருடங்கள் சென்று அந்த ஆரம்ப கிறிஸ்தவ ஊழியத்தில் அடைந்த துன்பத்தின் பாதையில் என்னை சுற்றியுள்ள இந்த மக்கள் என்ன சொல்வார்கள் என்று தெரியுமா? இவர் ஒரு இன்ஜினியர் என்று சொன்னார்கள், இவனை ஒரு டாக்டர் என்று சொன்னார்கள். என்னை பார்த்து இவனுக்கு ஏதோ ப்ரெஸ் வைத்திருக்கிறாராம், சென்னை அடிக்கடி செவ்வாய் போயிட்டு வர அங்கே ப்ரெஸ் இருக்கிறது போல் என்று சொன்னார்கள். எஸ், ஐ ரியலி டெல் யூ, அப்படி நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு ரேகை, பாடலுடைய ரேகை ஒன்றும் வந்ததில்லை. நான் ஒரு நன்றி சொன்னேன், ஆண்டவரே, நல்ல வேளை மனுஷனுடைய கண்கள் வெறும் சாதாரண கண்கள், அது எக்ஸ்ரே கண்கள் இல்லை. நம்ம நிறைய பழைய சோறு சாப்பிட்டு கஞ்சி குடித்து விட்டு ஏப்பம் போட்டு கத்தருக்குள் சந்தோஷமாக வெளியே வருவதை அவன் பார்க்காமல் அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் என்றால், பிரியாணி சாப்பிட்டு வந்திருப்பான் போல இருக்குது, இப்படி அதனால் தான் இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறானோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அவன் சொல்வது, பிரியாணி நீர்தான் ஐயா, உண்மையிலே கொண்டிருக்கிற சந்தோஷம் என்று இருக்கிறதை அவன் அறியான். நல்ல வேளை அவனை எக்ஸ்ரே கண்ணை வைத்திருந்தால், ஏண்டா நீ பழைய சோறு சாப்பிட்டு விட்டு இப்படி ஒரு சந்தோஷமாக என்று கேட்டிருப்பான். நல்ல வேளை ஐயா, மறைத்து வைத்திருந்திருக்க வேண்டும், அவனுடைய பாடலை மறைத்து வைத்திருந்திருக்க வேண்டும். சஃபர் பிஃபோர் காட், அந்தரங்கத்திலே பாடுபட்டிருக்க வேண்டும். வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். they will see the external glory, வெளியுள்ள மகிமையை காண்பார்கள். he's all the time happy, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறான், சஞ்சலமில்லாததை போல் இருக்கிறான். இத்தனையும் அவன் 7 மடங்களில் நெருப்பிலே போய்விட்டு வந்தால் கூட முடி கருகாதை போல் இருக்கிறான் ஐயா. அல்லேலூயா. அவர்கள் ஆத்திரம் வர வேண்டும், இன்னும் என்ன கொள்ளலாம் என்று பார்ப்பார்கள், அடுத்து சிங்கக்கவிலை போடலாம் என்று கூட யோசிப்பார். போட்டாலும் தானே என்ன, அங்கேயும் அவனுடைய தேவன் அங்கு தப்பிப்பார் என்பதை அவன் அறிந்து வெட்கமடைவான். எழுந்து வருவான், கம்பீரத்தோடு அவன் வருவான். 3ஆம் நாளிலே எழுந்தாரே பார்க்கலாம். கர்த்தர் அவரை எப்படி எழுப்ப ஆசை கொண்டார் தெரியுமா? 3ஆம் நாளில் உயிர் தெழுவா என்று சொல்வது 3 நாள், முழு நாள் இல்லை. 3ஆம் நாள் அதிகாலையிலே பிதா துடித்து ஆத்திரத்தோடு எழுப்பிவிட்டார். என் மகன் பாடுபட்டு பூர்ணமடைந்த என் மகன், ரட்சிப்பை கொண்டு வந்த என் மகன், நான் சொன்னதைப் போலவே ஒரே பேரான என் மகன் இந்த பாவிகளுக்காய் உயிர் கொடுத்தாரே, அந்த என் மகனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் வந்தார். அதிகாலத்திலே மகதலேனா இருட்டோடே எழுந்து வந்தால், இருட்டோடே அங்கே கதவு, அங்கே கல்லறை திறந்து அங்கே தூதன் நின்று அறிவிக்கிறான், யாரை தேடுகிறீர்கள்? மரித்தோரையை தேடுகிறீர்கள்? மரித்தவர்கள் மரித்த இடத்தில் இருப்பார்கள், இங்கே அவர் இல்லை, உயிர்த்தெழுந்தார். எப்படி எழுந்தார்?
பிதா உயிரோடு எழுப்பினார் ஐயா. பிதா அவருக்கு மகிமையை சூட்டினார், கணத்தை சூட்டினார். எழுந்தார் இறைவன். சொல்லுங்களேன், எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். அல்லேலூயா, க்ளோரியஸாய். அதிகாலை நேரத்தில் வருகின்ற சூரியனை விட பளபளபளபளவென்று விடுகிற நேரத்தில் எழுந்தார் ஐயா. உதய சூரியனை போல் அவர் எழுந்து வந்து பிரகாசித்தார். பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ. அப்படி அவர் அருணோதயம் போல் வந்தார், அருணோதயம் போல் வந்தார். அல்லேலூயா. பப்ளிக்காய் எல்லோரும் காணும்படி, சீசர்கள் காணும்படி, உலகத்தார் அல்ல அனைவரும் தன்னுடைய மக்களுக்கு காண்பிக்கும்படி எழுந்தார் ஐயா. மகிமையை அவர் கண்டார்கள். பாடுகளை கிறிஸ்து அந்தரங்கத்திலே வைத்திருந்தார், அந்தரங்கத்திலே பாடுபட்டார். முகவாடலை மனுஷனிடத்தில் மனுஷர் காணும்படி செய்யவில்லை. அப்பொழுதுதான் அவருடைய பாடுகளுக்கு பெயர். அவரோடே பாடுபட்டால் அவரோடே ஆளுகை செய்யலாம். இந்த ரகசியம் அறிந்தவர்கள் பெரிய கொள்ளைப்பொருளை அடைந்த ரகசியத்தை கண்டவர்களைப் போல் பரிபூர்ணத்துக்குரிய வழியை கண்டவர்கள், பூர்ணத்தை நோக்கி கடந்தவருடைய வாழ்க்கையை கண்டவர்கள், சிலுவையினுடைய மேன்மையை தழுவியவர்கள், பாடுகளுடைய பங்கை உணர்ந்தவர்கள். அல்லேலூயா. அது ஒன்று கிறிஸ்தவர்களாய் கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்லை. இயேசு கடைசி நேரத்தில் ஜெபித்தது என்னவென்று தெரியுமா? அவர் சொன்னார், பிதாவே, இவர்கள் உலகத்தார் அல்ல, நான் உலகத்தார் அல்ல, இவர்கள் உலகத்தாரும் அல்ல, நான் உம்முடையவன், அதுபோல இவர்களும் உம்முடையவர்கள். என்ன அருமையான ஒரு ஸ்டாண்டர்டை அந்த சீசர்கள் பெற்றிருந்தார்கள் பாருங்கள். அப்படி இருக்க வேண்டும் சகோதரர்களே. பிதாவே, என்னைப் போலவே இவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய 11 பேர். அவர் தலைவரையா, அவர் எஜமான். இன்றும் போற்றுகிறேன் எஜமான் என்று போற்றுவதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? எத்தனை அதிகமான பேர் இங்கே உட்கார்ந்துருக்கின்ற வைத்தல்ல. ஓ கர்த்தாவே, 11 பேரை இப்படிப்பட்ட உம்மை போல மாற்றினரே. பல முறையே சொல்லியிருக்கேன், என்னால் முடியவில்லை, நான் முயற்சித்திருக்கிறேன், பாடுபடுகிறேன். நீ சொன்னதெல்லாம் செய்திருக்கிறேன், ஒன்றையும் ஒழித்து வைத்ததில்லை. நீ தந்த வாசனத்தை கொடுத்திருக்கிறேன், நீ தந்த மகிமையை காண்பித்திருக்கிறேன், என்னால் முடியவில்லை என்று கேட்டிருக்கிறேன். 11 சீசர்கள் அனுப்பிவிட்டான். உலகத்தையே கலக்கிவிட்டு வந்து விட்டார்கள். உலகமெங்கும் போய் சுசேஷத்தை சொல்லிவிட்டு வந்து விட்டார்களே. அவர் சொன்னார், பிதாவே, உலகத்திற்கான நான் ஜெபம் செய்யவில்லை, உலகத்தையும் உலக மோகத்தையும் தங்களோடு வைத்துக்கொண்டு வாழ்கிறார்களே, அவளுக்கு நான் ஜெபம் செய்யவில்லை. இந்த 11 பேர்கள் உம்முடையவர்கள், உலகத்தார் அல்லாதவர்கள். நான் உம்மிலையும் நீர் என்னிலையும் இருக்கிறதை போலவே நம்மிலே ஜாயின் பண்ணுவதற்கு தகுதி படைத்தவர்கள். சும்மா இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம் என்ற கூட்டம் அல்ல, ஒரு டீ குடித்து கொண்டு வருகின்ற கூட்டம் அல்ல, பரோட்டா சாப்பிடுகிற ஒரு கூட்டம் அல்ல, ரோட்டரி கிளப்புக்குரிய டான்ஸ் கூட்டம் அல்ல, பரவசத்திற்குரிய கூட்டம் அல்ல, மனுஷிய அன்பை பரிமாறிக்கொள்கின்ற ஒரு கூட்டம் அல்ல. they don't belong to the world. உலகத்திற்குரியவர் அல்ல ஆண்டவரே என்று அவர் கூறி, நான் உலகத்திற்காக ஜெபிக்கவில்லை, பாவியிலே ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். தட்ஸ் ரைட். ஆனால் அவருடைய அல்டிமேட் கோல், முடிவான நோக்கம் எல்லாம் சீசர்கள், உத்தமமான சீசரை உருவாக்கி உம்மைப் போலவே என்னைப் போலவே மாற்றேன், நான் உம்மைப் போலவே மாறினேன், அவர்கள் என்னைப் போலவே மாற வேண்டும் என்று மாற்றுகிறார்களே. அதுபோன்று சபையல்லவோ மேன்மை. அப்படி எல்லோரும் இருந்துவிட்டால் ஜெகஜோதியாய் மாறிவிடும். ஐயோ, சபையிலே மாபெரும் எழுப்புதல் ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். இந்த சுவிசேஷ தீ உள்ளத்தில் பற்றி பிடித்ததற்கு வேண்டும். ஆர்வம் கொண்டு அந்த வாழ்க்கையிலே சிலுவைநாதன் நோக்கி ஓடி வந்திருந்திருக்க வேண்டும். தங்களுடைய அஸ்திபாரத்தை சரி செய்து செம்மைப்படுத்தி அவருடைய போய் அனுமதி கேட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமான அனுமதித்தால் பூர்ணத்தை நோக்கி கடந்து போவோம் என்று சொல்லி அனுமதியும் ஆண்டவரே, நான் முழுவதும் என்னை அர்ப்பணிக்கிறேன் கேட்டிருந்திருக்க வேண்டும். சிலுவை தழுவி கொண்டு வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். மரணவரைந்தும் பின்பற்றுவேன் என்று கூறியிருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு சீசலை உருவாக்குது என்பது லேசான காரியமில்லை சகோதர சகோதரிகளே. சபை அதற்கென்று பாடுபடுகிறது. இங்கே மாம்சமும் உலக இச்சையிலும் மோகங்களும் பொய்யும் புரட்டும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களும் பணத்தை எதிர்பார்ப்பதும் எதையோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்ப்பதும்
சுயத்தை பாதுகாப்பதும் சுய கௌரவத்தை பேணி பாதுகாப்பதும் தன் கௌரவம் என்று வாழுவதும். ஒருவர் இடத்துல வந்து சொன்னார், நான் போகிற இடங்களில் என்னுடைய தொழிலுக்கு அவ்வளோ கௌரவம் கொடுப்பார். செத்தீரில் பொங்கல், ஒரு நாள் கௌரவம் இழக்கும் பொழுது உங்களுடைய சுயம் தாண்டவம் ஆடும். கௌரவத்தை எதிர்பார்த்தா பொறுப்பு போகிற இடமெல்லாம் கௌரவமாக, எங்கேயாவது கௌரவம் குறைந்து விட்டால் இவர் எல்லாத்தையும் இழந்ததை போல் இருப்பாராம். இன்னும் நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு நன்றி கூட எதிர்பார்க்காது என்று எழுதியிருக்கிறது. நீர் என்ன கௌரவத்தை எதிர்பார்க்கிறீர் என்று நான் கூறினேன். நாட் லைக் தேட், அதுபோன்று இல்லை. தங்களுடைய சுயத்தை பேணி பாதுகாக்காதவர்கள், சுயம் சிதைவதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள், பிடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள். அப்பம் பிற்கிறார்கள் ஐயா, விட்டு பிற்க ஒப்பு கொடுக்காத வாழ்கிறார்கள். தங்களுக்கு ஆக்கணித்திற்கு போகும்படியே வாழ்ந்துவிட்டு போய்விடுகிறார்கள். ஸோ சாரி, வருத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறார்கள். சில சிஸ்டர்ஸ் அப்படி வாழ்கிறார்கள், அப்பம் விட்டுக் கொள்கிறார்கள். தாங்கள் பிற்கப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பதில்லை. யாருக்காக அழுதோம் என்று சொல்லிக்கொண்டு அப்பம் விற்காமலே போன ஒரு சிஸ்டர் இருந்தார் என்று சொன்னார். அப்படி யாருக்காக நான் அழுதேன், ஆகியால் கர்த்தருடைய சரீரத்தை தூக்கி எறிந்து விட்டேன் என்று ஒருவர் சொன்னார். இது என்ன கொடுமை? இது போன்றவர்கள் சபையில் இருப்பதா? திருந்த வேண்டும், ஆழமாய் மனம் திரும்ப வேண்டும். கோடாரியை அவர்கள் வேரிலே வைத்திருந்திருக்க வேண்டும். தெய்வத்திடத்தில் சென்று, இறைவா, பரம்பொருளே, எனக்கு நீர் அனுமதி தாரும், சிலுவை வாழ்க்கை எனக்கு வேண்டும், பூர்ணராக வேண்டும், கெட்டிருந்திருக்க வேண்டும். பின்பு அவர்கள் சிலுவையிலே வைத்து சுயத்தை சின்னாவண்ணமாய் மாற்றியிருந்திருக்க வேண்டும். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் சிலுவை அறைந்திருந்திருக்க வேண்டும். மறைவாய் பாடுபட்டு வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். கண்ணீரை எந்த மனுஷனுக்கும் காட்டியிருந்திருக்கக்கூடாது. மகிமையே அவளுக்கா தெரியலாம், மகிமை வரட்டும், மற்றதெல்லாம் நித்திரையிலே இருப்பதை போல் இருந்துவிட்டு போகட்டும். they must see the glory, மகிமையை காண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்திற்கு பெயர் மகிமையின் சுவிசேஷம், த காஸ்பல் ஆஃப் க்ளோரி. திஸ் காஸ்பல், இந்த சுவிசேஷம், ஐ காட் இட், நான் பெற்றேன். அதை வழிகாட்டின தாசர்கள், ஹல்லேலூயா, நன்றி. வேதத்தில் உள்ளதைத்தான் காட்டினார்கள். அதுபோல் இந்த பாதையை காட்டுகின்ற சபையிலே இருக்கிறீர்களே, நன்றியுள்ள இதயத்தோடு இருந்துவிட வேண்டாமா? சுயத்தை பேணி பாதுகாத்து கொண்டு, தன்னுடைய மாம்சத்தை பேணி பாதுகாத்து கொண்டு, தன்னுடைய உலக லாபத்தை பேணி பாதுகாத்து கொண்டு வாழ்ந்து வருவது கிறிஸ்தவமா? நோ, தட்ஸ் நாட் எ கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன் எவனோ அவன் அநியாயத்தை விட்டு விலகுவான் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்தவன் என்று எவன் சொல்லுகிறான் அவன் பாவத்தை வெறுத்துவிட வேண்டும், அநியாயத்தை வெறுத்துவிட வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்தை அவன் சொல்லிக்கொண்டு அநியாயம் செய்வதா? கிறிஸ்துவன் என்ற பெயரிலே இப்படி ஒரு மாயமா? கிறிஸ்துவத்திற்கு என்று நாமத்திற்கு தூசணமா? உங்களை போய் வெளியிலே போய் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொள்கிறீர்களே, அதன் மூலமாக ஏற்படுகின்ற உலகத்தானை போல் வாழ்கிறீர்களே, மனுஷனை போல் வாழ்ந்து கொண்டு வாழ்கிறோமே. இஸ் இட் எ கிறிஸ்டியானிட்டி? ஆர் யூ கிறிஸ்டியன்? ஆர் யூ கிறிஸ்டியன் சிஸ்டர்? கிறிஸ்துவத்தினை மேன்மையினுடைய பங்கை அறியாதவர்கள், சொத்தை அறியாதவர்கள், அவதாமை பாடுபட்டு அடிச்சு விடலை மாதிரியாய் வைத்து போன சொத்தை வைத்து போன அந்த சொத்தை அடைவதற்கு நம்ம எல்லோரும் குறைந்தபட்சம் 9ஆம் மணி வேளையிலாவது தெளிவடைவோம். ஓகே, அட்லீஸ்ட் 11ஆம் மணி வேளையிலாவது தெளிவடைவோம். கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இட் மேபி இந்த 11th hour, 11ஆம் மணி வேலையாக இருக்கக்கூடும். 11:59, 11:59 மாறிவிட்டது. ஆஸ் mercy to God, from God, என்னுடைய இறக்கத்தை கேட்டு கொஞ்சமாவது வாழ்ந்து விடுங்கள். கொஞ்சமாவது உங்களுடைய பெர்சன்டை 30, 60, 100 என்று இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒன்று பெற்றுவிடுங்கள். அஸ்திவாரத்தை செம்மைப்படுத்தி நீங்கள் பூர்ணநாமடி கடந்து போகிற அந்த சிலுவையின் பாதைக்குள் வந்து விடுங்கள். சபைக்கு இடரில் தந்து விடாதீர்கள். தேவனுக்கோ, தேவனுடைய சபைக்கோ, ஏன் வெளியுள்ள மக்களுக்கோ கிறிஸ்தவன் என்ற பெயரில் வைத்து இடரில் கொண்டு வந்து வைத்து விடாதீர்கள். இதாவே இவர்கள் ஒருவரே ஒரு அன்பு கூறுவதெல்லாம் தெய்வ அன்பிலிருந்து வந்ததாக இருக்க வேண்டும், மனுஷிய அன்பிலாம் இருக்கக்கூடாது. அப்பொழுது இவர்கள் மெய்யாவே இவருடைய இயேசு கிறிஸ்தனுடைய சீசல் என்று உலகம் அறிந்து கொள்ளும். உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள். இருளாய் வந்திருக்கக்கூடிய சகோதரியாக, இருளாக இருக்கக்கூடிய சகோதரனாக இருந்து விடாதீர்கள். எஸ், அவர் லவ் இஸ் பியூர் லவ். தெய்வ அன்பிலே வந்திருக்க வேண்டும். அந்த அன்பிலே களங்கம் இருப்பதில்லை. அந்த அன்பிலே தூக்கி எடுப்பது உண்டு. அந்த அன்பிலே சாட்டையை அவர் ஆலயத்தில் சுத்திகரிப்பதற்கு எடுக்கிற பங்கும் உண்டு. தகப்பன் பிள்ளையை சிச்சிக்கிறதை போல சிச்சையும் இங்கே உண்டு.
சிச்சையை கஷ்டமென்று எண்ணி விடாதீர்கள், அதில் பழகி வாருங்கள் என்று ஏற்றுக்கொள்கின்ற சகோதரங்க உண்டு. அதுபோன்ற அந்த தெய்வ அன்பை அவர்கள் பெற்று ஒருவரை ஒருவர் அந்த தெய்வ அன்பினால் நேசித்து தொழில் கைபோட்டு அழுவதல்ல, தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி சொல்லி அழுவதற்குரிய பங்கு இல்லை, ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள். அப்பொழுது இந்த உலகம் டிசைபிள்ஸ், இவர் மெய்யாவே சீசர்கள், எங்களைப் போல் இல்லை, முற்றிலும் வேறுபட்டவர்கள். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு ஜீவியத்தை நம்ம எல்லோருக்கும் தர தேவன் கிருபை செய்வாராக.